என்ன பார்த்தோம்ன்றத வேற ஞாபகப்படுத்தி சொல்லுங்க பாப்போம் டப்புன்னு. லாஸ்ட் கோர்ஸ் என்ன மைக்ரோ புதுசா ஒரு அப்ளிகேஷன் ஒண்ணு கேட்டுங்க. ஓப்பன் பண்ணி கோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டும், கோர்ஸ் என்ரோல்மெண்ட்டும் அதுல போட்டோம். மைக்ரோ சர்வீஸா பிரிச்சோம். மோனோபோலிக்ல இருந்து. ஓகே. ம். ஆம், இன்னும் கொஞ்சம் கிரானுலரா அதாவது இப்போ நான் கேட்கறவங்க மட்டும் பதில் சொல்லுங்க. எழில் நீங்க சொல்லுங்க. கோர்ஸ்ல மேனேஜ்மென்ட்ல என்னென்ன சர்வீசஸ்லாம் புரொவைட் பண்றோம்? என்னென்ன சர்வீஸா? ஆ. என்னென்ன கோர்ஸ் இருக்கு? ம். அதாவது மேஜரா இந்த இந்த மைக்ரோ சர்வீஸ் என்ன வேலை பண்ணுது அப்படின்னு கேட்கிறேன். 2 மைக்ரோ சர்வீஸ் இருக்குல்ல. இதுல ஸ்டூடண்ட் நான் கேட்கறது கோர்ஸ பத்தி மட்டும் தான் கேட்கிறேன். கோர்ஸா? ஆ. கோர்ஸ்ல தான் என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு தான் போட்டோம். இல்ல நான் கேட்கிற கேள்வி உங்களுக்கு இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன். நான் என்ன கேட்கிறேன்னா, ஆ. இந்த கோர்ஸ் சர்வீஸ்ங்கிற மைக்ரோ சர்வீஸ்ல அதோடைய ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் என்னென்ன? என்னென்னலாம் இந்த சர்வீஸால இது ஒரு மைக்ரோ சர்வீஸா பிரிச்சிருக்கோம் இல்லையா? இந்த ஆமா. மைக்ரோ சர்வீஸ்ல என்னலாம் இருக்கு? அப்படின்னு கேட்கிறேன். புரியுதா? கோர்ஸ் கேள்வி மாடல் புரியுதா? என்னென்ன இருக்கு? இந்த 4 பத்தி லேயர் கேக்குறீங்களா? இருக்கு. ஆஹா. இன்னும் நீங்க கொஸ்டின சரியா புரிஞ்சுக்கல. என்ரோலும் மேனேஜ்மெண்ட்டும் தானே. ஆ அததான் கேட்கிறேன். அதாவது ஓ, 2 விஷயம். அதான் கேக்குறீங்களா? என்ரோல்மெண்ட்டும் இந்த மைக்ரோ சர்வீஸ் என்ன வேலைலாம் பண்ணுதுன்னு நான் கேட்கிறேன்னா, நீங்க என்ன சொல்லணும்? நான் என்ரோல்மெண்ட் பண்ணுது. அ அப்புறம் அந்த கோர்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணுது? கோர்ஸ ஒண்ணும் இல்லைங்க. டக்கு டக்குன்னு சொல்லணும். கிரியேட் பண்றது, அப்டேட் பண்றது, டெலீட் பண்றது அந்த வேலையெல்லாம் இந்த மேனேஜ்மென்ட்ல வச்சிருக்கோம். ஆமா. இப்போதைக்கு நான் கிரியேட் மட்டும் தான் எழுதியிருக்கேன். கெட் எழுதியிருக்கேன்னு நெனைக்கிறேன். 2 தான் எழுதியிருக்கேன். இன்னும் மத்ததெல்லாம் எழுதல. பட் கோர்ஸ் மேனேஜ்மென்ட் அப்டின்னாலே வந்து கோர்ஸ கிரியேட் பண்றது, அந்த இது பண்றதெல்லாம் இதுல வச்சிருக்கு. அ. இது ஒரு வேலையா பண்ணுது. கோர்ஸ் என்ரோல்மென்ட்ங்கிறதையும் ஒரு வேலையா பண்ணுது. ஆமா. 2 முக்கியமான வேலைய பண்ணுது. அவ்வளதான். ஓகேவா? ம். அதே மாரி இந்த தமிழ் ஸ்கூல் அததான் சர்வீஸ். ஓகே. இந்த இது ஒரு சர்வீஸ் நம்ம என்னென்ன வச்சிருக்கோம்? ஓகே. அதான் நான் கேட்கிறத நான் என்ன கேட்கிறேன்னா, அந்த சர்வீஸ் என்ன வேலை இப்போ இது ஒரு மைக்ரோ சர்வீஸா, இது ஒரு மைக்ரோ சர்வீஸா பிரிச்சிருக்கோம் இல்லையா? அப்ப இதோட ம். ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? இதோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னங்கிறதுல தெளிவா இருக்கணும். ம். அப்பதான் எதுல இருந்து எத கால் பண்றதுங்கிறதே உங்களுக்கு புரியும். ம். இதுல என்ன இருக்கு, இதுல என்ன இருக்குன்னு தெரியாம இதுல இருந்து இது எதுக்கு எதுக்கு இத கால் பண்ணணும்ன்றதெல்லாம் எப்படி புரியும்? ஞாபகம் இருக்காது. அதனால அத கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கங்க. அதுக்காக தான் கேட்கிறேன். இந்த தமிழ் ஸ்கூலுங்கிறதுல பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடண்ட்ட கிரியேட் பண்றது, எம்ப்ளாயிய கிரியேட் பண்றது, ஸ் கேர்ட் அந்த க்ரேட் ஆப்பரேஷன் சொன்னோம்ல. ஆ. அப்டேட் அந்த வேலைகள் ம். 2த்துலயும் இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து இப்போ யாராவது ஒரு ஸ்டூடண்ட் என்ரோல் பண்ணணும் அப்டின்னா, அவங்க இத யூஸ் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் என்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. டைரக்ட்டா கோர்ஸ் சர்வீஸ ஆக்சஸ் பண்ண மாட்டாங்க. புரியுதா? இல்ல அந்த தமிழ் ஸ்கூல்ல வந்து தான் அப்புறம் கோர் சர்வீஸ் போவாங்களா? ஆமா. அப்படிதான் இப்ப எழுதியிருக்கோம். ஓ. அதுக்கான பர்ப்பஸ் இருக்கு. அத வந்து நம்ம என்னன்னு பேசலாம். இதுதான் என்ட்ரி பாயிண்ட். இப்போ அப்படிதான் நான் அததான் வச்சு தான் டேபிள் இந்த இந்த டேபிளையும் அதையும் ஜாயின் பண்ணோம். ஆனா இதையும் அதையும். இதுல தானே ஐடி இருக்கும். ஸ்டூடெண்டோட ஐடி. இப்போ இதுல பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஸ்டூடண்ட்ல என்ரோல் கோர்ஸ்ன்னு ஒரு சர்வீஸ் வச்சிருக்கோம்ல. ம். ஸ்டூடண்ட் என்ரோலர்ல என்ரோல் கோர்ஸ்ன்னு ஒரு சர்வீஸ் வச்சிருக்கோம். இந்த சர்வீஸ் மூலியமா நம்ம என்ன பண்றோம்னா, இன்னொரு மைக்ரோ சர்வீஸ கால் பண்றோம். இது ம். இந்த ஸ்டூடண்ட் மைக்ரோ சர்வீஸ் இத தான் நம்ம போன வாரம் பண்ண ட்ரை பண்ணோம். ஆ. இதோ இருக்கு இல்லையா? இந்த ஃபெயின் கிளையன்ட்ட வச்சு ட்ரை பண்ணிறோம். ஓகேவா? ம். அது நம்மளுக்கு ரன் ஆகலல்ல லாஸ்ட். ஆயிடுச்சு. லாஸ்ட் டைமே ஆயிடுச்சு. நான் தான் அதுக்கப்புறம் மெசேஜ் பண்ணனே. அந்த மெசேஜ் ஆமா, யாராவது மெசேஜ் பார்த்தீங்களா? பண்ணீங்க. பண்ணிட்டீங்க. ஆனா பார்த்தேன். அந்த வீடியோல இல்லன்னு நெனைக்கிறேன். நீங்க ஆமா எதுவும் வீடியோல இருக்காது. டிபெண்டன்சி நான் நான் அத பெர்சன் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப காட்டுறேன். ஆ பழைய ஸ்டேட்டுக்கு வந்துட்டேன். இப்போ விஷயம் என்னன்னா, என்ரோல் கோர்ஸ் இந்த ஸ்டூடண்ட்ஸோட சர்வீஸ்ல என்ரோல் சர்வீஸ்ன்னு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. ஓகேவா? என்ரோல் கோர்ஸ்ன்னு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. அந்த ஃபங்ஷன கால் பண்ணும்போது, ஒரு ஃபெயின் கிளையன்ட் மூலியமா என்ரோல் கோர்ஸ்ன்றத கால் பண்றோம். இந்த ஃபெயின் கிளையன்ட்ங்கிறது என்னதுன்னா, இந்த மைக்ரோ சர்வீஸையும், இந்த மைக்ரோ சர்வீஸ், கோர்ஸ் மைக்ரோ சர்வீஸையும் கனெக்ட் பண்ற டூல். கனெக்ட் பண்றது. இது வழியா தான் இந்த இத கால் பண்ண முடியுது. புரியுதுங்களா? ம். ஓகே. இந்த கிளாரிட்டி எல்லாருக்கும் நல்லா இருக்கா முதல்ல? இந்த தமிழ் ஸ்கூல்ங்கிறது ஒரு மைக்ரோ சர்வீஸ், கோர்ஸ் சர்வீஸ்ங்கிறது ஒரு மைக்ரோ சர்வீஸ்.
இந்த ம். மைக்ரோ சர்வீஸ்ல இருந்து இந்த மைக்ரோ சர்வீஸ் வந்து கால் ஆகுது. அதாவது இதுக்கு பேர் இந்த கால் ஆகுதுன்னு நான் சொல்றதுக்கான பேர் வந்து மைக்ரோ சர்வீஸ் கம்யூனிகேஷன். இந்த மைக்ரோ சர்வீஸும் இந்த மைக்ரோ சர்வீஸும் பேசிக்குது அப்படின்னு நீங்க நினைச்சுக்கலாம். ஸ்டூடெண்ட் கண்ட்ரோலரும் கோர்ஸ் கண்ட்ரோலரும். ஆமா. என்ன பேசிக்குதுன்னா, இப்போ ஸ்டூடண்ட் கண்ட்ரோலர் வந்து ஸ்டூடண்ட் கண்ட்ரோலர்ட்ட வந்து நான் சொல்றேன். எனக்கு ஒரு கோர்ஸ என்ரோல் பண்ணு. நான் வந்து ஒரு ஸ்டூடண்ட்ன்னு வச்சுக்கலாம். ம். ஸ்டூடண்ட் கண்ட்ரோலர்ட்ட எனக்கு ஒரு கோர்ஸ் என்ரோல் பண்ணுன்னு சொல்றேன். ஸ்டூடண்ட் கண்ட்ரோலர் அந்த கோர்ஸ் என்ரோல் பண்ற வேலை என்கிட்ட இல்ல. அத பண்றதுக்கு என்னோட சபார்டினேட் ஒருத்தர் இருக்கிறாரு. அவரு தான் ம். கோர்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்றாரு. நான் அவர்ட்ட சொல்லி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடும். ம். புரியுதுங்களா? அதுதான் இது பண்ணுது. இப்போ வந்து என்ன பண்ணுதுன்னா, நான் வந்து ஸ்டூடண்ட் கண்ட்ரோலர்ட்ட சொல்லிட்டேன். ஸ்டூடண்ட் கண்ட்ரோலர் இங்க வந்ததும் சபார்டினேட் கூட பேச போகுது. ம். கோர்ஸ் சர்வீஸ்ங்கிற மைக்ரோ சர்வீஸ் கூட பேசி, இந்த ம். மாரி இந்த ஸ்டூடண்ட்க்கு இத என்ரோல் பண்ணணுமா, என்ரோல் பண்ணி விட்டுருப்பா அப்படின்னு சொல்லும். ம். ஏன்னா, இவரோட வேலை ஸ்டூடண்ட்ட என்ரோல் பண்றது கிடையாது. ஆமா. ம். 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 அந்த வேலைய பண்றது இந்த மைக்ரோ சர்வீஸ் தான். ம். இத நம்ப இந்த டெர்மினாலஜிஸ் இந்த விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு, ஆ ஒரு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். என்ன எக்ஸாம்பிள்னா, நீங்க சர்வீஸ் சென்டருக்கு கால் பண்ணியிருப்பீங்க ஆக்சுவலா. சர்வீஸ் சென்டர்னா எந்த சர்வீஸ் சென்டர் வேணா எடுத்துக்கலாம். மொபைல் சர்வீஸ் சென்டரா இருக்கலாம். இல்ல வந்து மொபைல் சம்பந்தப்பட்டது, இன்டர்நெட் சம்பந்தப்பட்டது, வாட்டெவர் இட் குட் பி. ஓகேங்களா? இப்போ வந்து அத பண்ணும்பொழுது, இப்போ நீங்க எடுத்ததும் ஒருத்தர் கால் போடுவீங்க. ஒரு ஏஜென்ட் பேசுவாரு. அவருக்கு வந்து இந்த வேலைய வந்து செய்ய மாட்டாரு. புரியுதா? ம். அவர் வந்து இந்த வேலைய செய்றதுக்கான ஒரு ஆள் இல்லன்னு வச்சுக்கங்களேன். அது கேட்கும்ல ஃபர்ஸ்ட் நீங்க ஆமா. ஃபர்ஸ்ட் நம்பர் கிளிக் பண்ணா ஆ இதுக்கு இதுக்கு எந்த கரெக்ட். மாரியான ஏஜென்ட் கிட்ட போணும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்கும். ம். அந்த வேலைய வெட்டிலாம் பண்ணும்ல. ஆமா. இப்ப நம்ம தப்பா ஒவ்வொருத்துக்கும் ஒருவேள நம்ம தப்பா போயிட்டோம்னா கூட, அந்த டிபார்ட்மென்ட்க்கு போகாம வேற டிபார்ட்மென்ட் பில்லிங் டிபார்ட்மென்ட்க்கு போகணும்னு வச்சுக்கங்களேன். நமக்கு ம். வந்து பில்லிங் பத்தி ஒரு கொஸ்டின் இருக்கு. அக்கவுண்ட்ஸ் பத்தி ஒரு கொஸ்டின் இருக்கு. பில்லிங்ஸ் பத்தி ஒரு கொஸ்டின் இருக்கு. நான் ம். அக்கவுண்ட்ஸ் கொஸ்டினுக்கு போகறதுக்கு பதிலா வேற ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டோம்னாலோ, இல்ல வந்து நம்ம எடுத்ததும் நம்ம ஃபர்ஸ்ட் முதல்ல நம்மள்ட்ட பேசுறவர் வந்து ஒரு மேனேஜர்ன்னு வச்சுப்போம். அவரு ம். வந்து, "இப்ப தம்பி சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுக்கு தகுந்த ஆள நான் கரெக்ட்டா புடிச்சு விடுறேன்" அப்படின்னு சொல்லுவாரு இல்லையா? ம். ம். அந்த மேனேஜர் தான் இந்த என்ட்ரி பாயிண்ட். ஸ்டூடண்ட்டோட மேனேஜர் இவர் தான். புரியுதா? தபி ஸ்கூலுக்கு. இதான் இந்த ஸ்டூடண்ட் சர்வீஸ்ங்கிறது அந்த மேனேஜர். இப்ப அந்த மேனேஜர்ட்ட போயிட்டு ஸ்டூடண்ட் சர்வீஸ்ட்ட போயிட்டு நான் கேட்கிறேன். எனக்கு வந்து இந்த மாரி கோர்ஸ் என்ரோல் பண்ணணும்னு. அப்படியா? சரி அதுக்கான ஆள்ட்ட நான் உன்ன கரெக்ட்டா அனுப்பிச்சு விடுறேன் அப்படின்னு அவரு அனுப்பிச்சு விட்டாரு. ம். ம். ஓகே. இப்போ அந்த கோர் சர்வீஸ்ல போயிட்டு அவ்வளோதான். கோர் சர்வீஸ்ல வந்ததும் இது மத்தபடி நார்மலா இந்த மைக்ரோ சர்வீஸ் என்ன வேலைய பண்ணணுமோ அது பண்ணிடும். ம். ம். அதே மாரி இப்ப இந்த சர்வீஸ பொறுத்தவரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் மைக்ரோ சர்வீஸ், இந்த செகண்ட் மைக்ரோ சர்வீஸ கால் பண்ணிருச்சு. இது வந்து ஒரு வேலைகள முடிச்சுட்டு, ஓகே நான் முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி இங்க ரெஸ்பான்ஸ் குடுக்கும். இது ரெஸ்பான்ஸ் குடுத்ததும் இது திருப்பி ரிட்டர்ன் குடுத்துரும். ஓகேவா? ம். ம். அதான் நடக்கும். பட் ரியல் டைம்ல இன்னும் ஒரு காம்ப்ளெக்ஸான சினாரியோஸ்லாம் போகும்போது, இந்த மைக்ரோ சர்வீஸ் இத கால் பண்ணும். இந்த மைக்ரோ சர்வீஸ் வேற ஒரு மைக்ரோ சர்வீஸ கால் பண்ணும். அந்த மைக்ரோ சர்வீஸ் வேற ஒரு மைக்ரோ சர்வீஸ கால் பண்ணும். இப்படி நெறைய கூட இருக்கலாம். ம். ஒரு நார்மல் ப்ராஜெக்ட்ல எத்தன மைக்ரோ சென்சார் இருக்கலாமா? 100 மைக்ரோ சர்வீஸ் கூட இருக்கும். ஓ! ஓகே. நீங்க பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா, 100 மைக்ரோ சர்வீஸ் கூட இருக்கும். ஒவ்வொன்னும் ஒவ்வொன்னத்தோட கனெக்ட் ஆயிருக்கும். நீங்க எல்லா மைக்ரோ சர்வீஸ்லயும் ஒர்க் பண்ண மாட்டீங்க. ஓகே, ஓகே. ம். ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு குரூப் ஆஃப் டீம் இருக்கும். ஓகே. இப்ப ஸ்டூடண்ட் கண்ட்ரோலர மட்டும் மேனேஜ் பண்றதுக்கு ஒரு டீம் இருப்பாங்க. 4 பேர் இருக்கிற டீம் இருப்பாங்க. ம். ம். அவங்களுக்கு இத பத்தி மட்டும் தான் ஆக்சுவலா ரொம்ப நல்லா தெரியும். இந்த கோர்ஸ் ம். மேனேஜ்மென்ட் உள்ள என்ன பண்ணுதுங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. தெரியுது. ம். ஏன்னா இத மேனேஜ் பண்றவங்க வேற டீம். சோ என்ன டிபி வச்சிருக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இத வந்து வேற ஒரு ஆள் மேனேஜ் பண்ணுவாங்க. ம். இப்ப இது வந்து Postgres டிபி வச்சிருக்கோம். இது வந்து SQL சர்வர் டிபி வச்சிருக்கோம். எப்படி வேணா இருக்கலாம். ம். ஏன்னா இது தனி இண்டிவிஜுவல் மைக்ரோ சர்வீஸ். வேற ஓகே. டீம் ஆல் டுகெதர். இன்ஃபாக்ட் இது ஜாவாவா இல்லாம வேற ஏதாவது ஒரு அப்ளிகேஷனா கூட இருக்கலாம். ஓ! இந்த மைக்ரோ சர்வீஸ் வேற ஏதாவது ஒரு அப்ளிகேஷனா கூட இருக்கலாம். ஐ மீன் பைதான் அப்ளிகேஷனா கூட இருக்கலாம். தேர் இஸ் எ பாசிபிலிட்டி ஃபார் தட். ஓகே. பட் இப்ப இந்த மைக்ரோ சர்வீஸ்னா என்ன அப்படிங்கறதோட அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்குங்களா அப்ப உங்களுக்கு? புரியுது, புரியுது. இது நல்லா தெளிவா இத புரிஞ்சுக்க வேண்டியது முக்கியம். இனிமேட்டு வர டாபிக்க பத்தி நல்லா டிஸ்கஸ் பண்றதுக்கு. இப்போ என்ன விஷயம்னா, இத நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கான அந்த இது இனிமேட்டு நம்ம பார்க்க போற ஆனா அப்ப ஏன் சர்வீஸ்ன்னு இங்க லேயர் வச்சிருக்கோம்? அப்ப சர்வீஸ்ன்னு அத சொல்றோம். கண்ட்ரோலர்ல இது வந்து இந்த ஆர்க்கிடெக்சர் பேட்டர்ன் அவ்வளவுதான். ஓகே, ஓகே. டைரக்ட்டா நீங்க எல்லாத்தையுமே சர்வீஸ்ன்னா நம்ம அதுதானே தோணுது. அதுதான் ஆமா. கேக்குறேன். அது கரெக்ட் தான். இது வந்து ஒரு ஆர்க்கிடெக்சர் பேட்டர்ன் அவ்வளதான். ஒரு ஒரு MVC பேட்டர்ன்ல நீங்க ஒண்ணு கிரியேட் பண்றீங்கன்னா, கண்ட்ரோலர் இருக்கும். அந்த கண்ட்ரோலர்லயே எல்லா வேலையும் பண்ண முடியாதுங்கிறதுனால சும்மா ஒரு சர்வீஸ் வச்சிருக்கோம். பட் ரியலா நீங்க பார்க்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே சர்வீஸ் உள்ளார தான் இருக்குங்கிறதுனால இத தான் சர்வீஸ்னே மேனேஜ் மெயின்டெயின் பேச ம். இது வந்து சும்மா ஒரு என்ட்ரி பாயிண்ட் தான். ம்.
ரியலான வேலைகள் பிசினஸ் லாஜிக் நடக்கிறது எங்க? இங்க தானே. ஆமா. ம். சோ இதுதான் வந்து நம்ம சர்வீஸ்ன்னு ம். பேசுறத பொறுத்தவரைக்கும் இதான் சர்வீஸ். ம். இந்த சர்வீஸ Mainly காட்டணும். இப்போ ஒரு ப்ராஜெக்ட் இன்னொரு ப்ராஜெக்ட் மட்டும் தான் மைக்ரோ சர்வீஸ் இது பண்ண முடியுமா? இல்ல நெறைய இப்போ ஒரு ப்ராஜெக்ட்டோட மல்டிபிள் ப்ராஜெக்ட் இது கனெக்ட் பண்ணலாமா மைக்ரோ சர்வீஸ்ல? மல்டிபிள் ப்ராஜெக்ட் கூட கனெக்ட் பண்ற மாரி வரலாம். இத நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கலாங்க. நான் எப்படி சொல்றேன்னு பாருங்க. இந்த கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமான பதில் வந்து ஒண்ணே ஒண்ணு தான். இது ம். வந்து நீங்க வந்து ப்ராஜெக்ட்டாவோ, மைக்ரோ சர்வீஸாவோ பார்க்க வேண்டாம். இத எப்படி நீங்க ம். பார்க்கணும் அப்படின்னா, இப்போ இந்த சர்வீஸ் சிஸ்டம் சொன்னேன்ல, ஆ. அத இப்போ நீங்க எல்லாருமே ஸ்பெக்ட்ரம் வச்சிருக்கீங்கன்னா, ஸ்பெக்ட்ரம மனசுல வச்சுக்கங்க. புரிஞ்சுக்கங்க. ம். ஸ்பெக்ட்ரம இப்ப நான் சர்வீஸ் சென்டருக்கு கால் பண்ணணும். மொபைல் பத்தி இல்ல எனக்கு இன்டர்நெட்ட பத்தி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும் அப்டின்னா, நான் ஒருத்தவங்கள்ட்ட பேசணும். இல்ல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும். இல்ல அக்கவுண்ட் சம்மந்தமா எனக்கு போன மாசம் என்னோட பில்லிங்க பத்தி ஒரு கொஸ்டின் கேட்கணும். இப்ப என்ன ஆகும்னா, நீங்க ஒரு அந்த அந்த ஃபுல் நீங்க வந்து அத ரெடி பண்ணணும்னா, நீங்க எப்படி ரெடி பண்ணுவீங்கங்கிறத ஃபுல்லா மனசுல யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து இந்த மாரி ஒரு சர்வீஸ் சென்டர ரெடி பண்ணணும். ம். என்னென்னலாம் பண்ணுவீங்க? என்னென்னலாம் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்கான கேட்கறதுக்கான காரணம் வந்து, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 100 கால் வரும். 1000 அததான் கால் வரும். பிரிக்கணும்னு சொன்னீங்க. எந்தெந்த இப்போ பேமெண்ட்டுக்கு தனியா ஒரு ஆளு, ஆ அதுக்கு அ ஒர்க் அது ஆகலன்னா மாரி அந்த அதுக்கு மாரி எல்லாத்தையுமே யோசிக்கணும்னு சொல்றேன். இப்போ 1,00,000 கால் வரும்னு வச்சுக்கங்களேன். அது எப்படி வேணா வரலாம். நம்மளால சொல்ல முடியாது இல்லையா? ஆமா. ஆ. ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ வேணா வரலாம். இல்ல ஒரே செகண்ட்ல நெறைய பேர் கால் பண்ணலாம். அப்ப சில பேருது வெயிட்டிங்ல விழும். ம். அவங்க எவ்வளோ நேரம் வெயிட்டிங்ல இருக்கணுங்கிறத நம்ம முடிவு பண்ணணும். அதே மாரி எல்லாரோட கேள்வியும் ஒரே ஆள் எப்படி பதில் சொல்ல முடியும்? ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்கல்ல. ம். அப்போ ம். கரெக்ட்டான ஆளுக்கு ரூட் பண்ணி விடணும்ல. ம். அந்த ம். வேலைகள பார்க்கணும். அப்போ அந்த ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட்ங்கிறவங்களும் தனித்தனி டிபார்ட்மென்ட்ல இருப்பாங்க. இப்போ அவங்க அக்கவுண்ட்ஸ் பத்தி மட்டும் தான் தெரியும் அவங்களுக்கு. இவங்க டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் பத்தி பேசுறவங்க டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் பத்தி மட்டும் தான் பேசுவாங்க. அக்கவுண்ட்ஸ் பத்தி பேச மாட்டாங்க. இப்ப இது எல்லாமே தனித்தனி மைக்ரோ சர்வீஸ்ங்கிற மாரி புரிஞ்சுங்க. ஒவ்வொரு செக்ஷனும் ஒரு தனித்தனி மைக்ரோ சர்வீஸா நீங்க பிரிச்சிருக்கீங்க. ம். அப்படி பிரிச்சா தான் வர்ற கஸ்டமர ஈஸியா நல்லா கரெக்ட்டா ஹேண்டில் பண்ண முடியும். அதான் அதுக்கான எக்ஸ்பெர்ட் கிட்ட குடுத்தா தானே அவங்களுக்கான கொரி ஈஸியா சால்வ் ஆகும் டக்குன்னு. ம். ஆமா. அதே மாதிரி அவங்க கேட்கிற கொரிய வெறும் அந்த ஒரே ஒரு செக்ஷனால மட்டும் தீர்த்து வச்சிட முடியுமான்னா, அதுவும் பண்ண முடியாது. சில ம். நேரங்கள்ல டிபெண்டன்சி இருக்கும். ஓகே, ஓகே. ஒரு உதாரணத்துக்கு அக்கவுண்ட்ஸ் பத்தி அவங்க கேட்கறாங்கன்னு வச்சுக்கங்க. ம். ஆ என்னுடைய என்னுடைய பில்லிங் வந்து லாஸ்ட் மந்த் இப்படி ஆயிருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. இப்போ பில்லிங்க வந்து அவங்க செக் பண்ணணும்னு வச்சுக்கங்களேன். அந்த ம். பில்லிங் செக்ஷனுக்கு அவங்கள்ட்ட வந்து அந்த அந்த பில்லிங் பத்திய டீட்டெயில்ஸ் இருக்கும். பட் ஆனா, எப்பப்போ என்னென்ன பண்ணியிருக்காங்கங்கிற டீட்டெயில்லாம் பில்லிங்ல இருக்காது. அதெல்லாம் வந்து டெக்னிக்கல் டீம்ட்ட கேட்கணும். ம். ம். நான் இந்த மாரிலாம் கால் பண்ணவே இல்ல. நீங்க என்ன இவ்வளோ பில் ஆயிருக்குன்னு அவங்க கேட்கறாங்கன்னு வச்சுக்கங்களேன். ம். தெரியலங்க என் சிஸ்டம்ல இப்படிதான் காட்டுதுன்னு மட்டும் அவங்க பதில் சொல்ல முடியாதுல்ல. ம். புரியுதுங்களா? ம். புரியுது, புரியுது. அதுக்கப்புறம் அவங்க அவங்க டெக்னிக்கல் என்ன பண்ணுவாங்க அப்போ? பில்லிங் செக்ஷன்ல இருக்கிறவங்க, சரிங்க நான் அத என்குயரி பண்ணி சொல்றேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ம். என்குயரி பண்ணுவாங்கன்னா, இன்னொரு டீம்ட்ட பேசுவாங்க. ஏன்னா இந்த மாரி ஒரு பில் வரவே இல்லையாமே, அப்புறம் ஏன் இவ்வளோ பில் வந்திருக்கு? எங்கெங்க பேசியிருக்கிறாருங்கிற மொத்த டீட்டெயிலையும் குடுங்கன்னு டெக்னிக்கல் டீட்டெயில்ட்ட கேட்பாங்க. ம். அப்போ அவங்க வந்து அவங்களோட இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் எடுப்பாங்க. மேபி அந்த டெக்னிக்கல் டீட்டெயிலுக்குமே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில் தேவைப்படும். ம். அந்த டீட்டெயில் தேவைப்பட்டுச்சுன்னா, இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு டெக்னிக்கல் டீட்டெயில் டீம்ட்ட போறாங்க. டெக்னிக்கல் டீம்ட்ட போனதும், இந்த அக்கவுண்ட்ட பத்திய டீட்டெயில் தேவைப்படும். அதாவது இந்த கஸ்டமர் யாரு? எத்தன வருஷமா நம்மளுடைய சர்வீஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு? அப்படிங்கிற டீட்டெயில்லாம் யூசர் டீட்டெயில்ஸ். ம். அதெல்லாம் அக்கவுண்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருக்கும். ஆமா. ஸோ, இப்ப என்னென்ன டிபார்ட்மெண்ட் பார்த்திருக்கோம்? பில்லிங் டிபார்ட்மெண்ட், டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட், அக்கவுண்ட் ம். டிபார்ட்மெண்ட். இதுல ஆமா. இந்த கம்யூனிகேஷன் எப்படி வேணா நடக்கலாம் இல்லையா? இப்ப வந்து இவங்களுக்கு ஒரே ஒருத்தங்கள்ட்ட இருந்து டைரக்ட்டாவும் பதில் கிடைக்கலாம். இல்ல இவங்கள்ட்ட கேட்கணும். அவங்க அவங்கள கேட்கணும்னு இப்படி இருக்கலாம். இல்ல வந்து ஒரு 3 ஒரே ஆளு. இப்ப நான் வந்து இருக்கிறேன். அதாவது ஃபர்ஸ்ட் ஒருத்தங்களுக்கு கால் பண்ணேன் இல்லைங்களா? அந்த அந்த டெக்னிக்கல் அந்த பில்லிங் செக்ஷனு. அவங்க ம். டெக்னிக்கல் டீட்டெயில்ட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க. அக்கவுண்ட்ஸ் டீம்ட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க. இன்னொரு டீம்ட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க. 3 பேரும் பதில் சொல்லுவாங்க ஒரே நேரத்துல. அந்த 3 பதிலையும் ஒண்ணா வாங்கி அதுக்கப்புறம் நம்மளுக்கு குடுப்பாங்க. ஆமா. இது எல்லாமே நெறைய நேரங்கள்ல நமக்கே நடக்கும். நீங்க ஃபோன் பண்ணீங்கன்னா, "கொஞ்ச நேரம் லைன்ல ஹோல்ட் பண்ணுங்க. நான் டீட்டெயில கேட்டு சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. கரெக்ட்டா? ஆமா, ஆமா. சோ, இதே தான் இங்க நடக்குது. அதுதான் மைக்ரோ சர்வீசஸே ஆக்சுவலா. இதுல எவ்ளோ எஃபிஷியன்ட்டா நம்ம யூஸ் பண்றோமோ, அதுக்கான பேட்டர்ன்ஸ கரெக்ட்டா டெரைவ் பண்ணி, இதுல ம். எஃபிஷியன்சினா என்ன தெரியுங்களா? 1,00,000 பேர் வந்தாலும் ஹேண்டில் பண்ணுங்க. ம். அவங்களுக்கான கொரிய கரெக்ட்டான நேரத்துல ரொம்ப எவ்ளோ குயிக்கா ஆன்ஸர் பண்ணி அவங்கள ரிசால்வ் பண்ண முடியுமோ, அவ்வளோ தூரம் ரிசால்வ் பண்ணி குடுக்கணும். கரெக்ட்டான டேட்டாவா குடுக்கணும். தப்பான டேட்டாவ குடுத்துறக்கூடாது. ம். ம். அப்புறம் வந்து அவங்க அப்போ வந்து இதுல முக்கியமான இந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் செய்யறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. ஒரு உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு டெக்னிக்கல்
டீடைல்ஸ பத்தி கேட்கறது அதிகமா இருக்கும். இல்ல அக்கவுண்ட்ஸ பத்தி, பில்லிங்க பத்தி கேட்கறது கொரீஸ் வந்து அதிகமா இருக்கும்னு வச்சுக்கங்களேன். ம். அப்போ அந்த பில்லிங் பத்தி கேட்கறதுக்கு ஒரே ஒரு டீம், அந்த ஒரு செக்டார்ல ஒரே ஒரு ஆளா வச்சிருப்பாங்க. ஒரு 10 ஆள வச்சிருக்க மாட்டாங்க. ம். அந்த பில்லிங்லயுமே டிஃபரெண்டான பில்லிங் இருக்கும். இன்டர்நெட் பில்லிங் இருக்கும், மொபைல் பில்லிங் இருக்கும். ம். ஸோ இதுக்கான அந்த ஒவ்வொன்னுத்துக்கான தனித்தனியா எல்லாமே செக்ரிகேட்டா வச்சிருப்போம். இப்படி தானே எல்லாத்தையுமே டிசைன் பண்ணி வச்சிருப்போம். ம். இப்போ இத நீங்க தான் ஒரு மேனேஜர் அப்படின்னா, இந்த டீமையே நீங்க தான் ஃபார்ம் பண்ண போறீங்க. இப்படிதான் நீங்க தான் எல்லாத்துக்கும் மேல ஒரு பொறுப்பான ஒரு ஆள். இப்போ உங்கள்ட்ட சொல்லிருவாங்க. இந்த மாரி வந்து நீங்க ஒரு சர்வீஸ் சென்டர மேனேஜ் பண்ணணும் ஸ்பெக்ட்ரம்க்கு. அவ்வளவுதான். நீங்க உடனே என்னென்ன கேட்கணும்? நீங்க என்னென்ன சர்வீஸ்லாம் புரொவைட் பண்றீங்க? அப்படின்னு சொல்லிடுவீங்க. இப்போ இதுல வந்து ஒரு சர்வீஸ் டீம் வந்து ஹிந்திக்காரனா இருக்கிறான்னு வச்சுக்கலாம். ம். இன்னொரு சர்வீஸ் டீம் வந்து தமிழ்காரனா இருப்பான். இன்னொரு சர்வீஸ் டீம் வந்து தெலுங்குக்காரனா இருப்பான். இட்ஸ் பாசிபிள். ம். அதே மாரி இன்னொரு சர்வீஸ் டீம் வந்து இன்னொரு கஸ்டமர் சர்வீஸ் டீம் வந்து யுஎஸ்ல இருந்து வொர்க் பண்ணும். ஒரு டீம் வந்து இந்தியால இருந்து வொர்க் பண்ணும். எப்படி வேணா இருக்கலாம். ம். புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு? ம். ஓகே. இதுக்கான காரணம் என்னன்னா, அதே தான் மைக்ரோ சர்வீஸும். இந்த சர்வீஸ் வந்து ஜாவால இருக்கு. இந்த சர்வீஸ் வந்து வேற ஏதோ ஒரு சர்வீஸ் பைத்தானா கூட இருக்கலாம்னு சொல்ல வரேன். ம். ஏன்னா 2ம் வேற வேற சர்வீஸ் டீம். ம். ம். இவங்க புரொவைட் பண்ற சர்வீசஸ் வேற, இவங்க புரொவைட் பண்ற சர்வீசஸ் வேற. ம். அதனால தான் இது ஒரு மைக்ரோ சர்வீஸ், இது ஒரு மைக்ரோ சர்வீஸ். இவங்க ஓகே. 2 பேரும் எப்படி பேசிக்க போறாங்க அப்படிங்கிறதுக்கான வழிகள், அதுக்கான டூல்ஸ் என்ன? இப்போ ரியல் டைம்ல இப்போ வந்து ஒரு அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மென்ட்ல இருந்து ஒரு பில்லிங் டிபார்ட்மென்ட்ல இருக்கிற ஒருத்தங்களுக்கு பேசணும்னு வச்சுக்கங்களேன். அவங்க எப்படி ம். பேசுவாங்க? ஃபோன் பண்ணி பேசுவாங்க. ஃபோன் பண்ணி கால் பண்ணி பேசுவாங்க. ம். இங்கேயே உங்களுக்கு எல்லாமே வந்துருச்சு பாருங்க. இப்போ ஃபோன் பண்ணணும்னு வச்சுக்கங்களேன் அவங்க. ம். யூசுவலா இந்த மாரி ஒரு சர்வீஸ் கம்பெனிக்கு நீங்க ஃபோன் பண்ணணும் அப்படின்னா, ம். ஃபர்ஸ்ட்டு ஒரு மெயினான ஒரு நம்பர் இருக்கும். ஆமா. அதுக்கப்புறம் டெஸ்க் நம்பர்ன்னு தனியா ஒண்ணு இருக்கும். ம். ம். அந்த மெயின் நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணிட்டு, டெஸ்க் நம்பருக்கு தனியா பண்ணணும். அதுதான் ம். URL அண்ட் போர்ட். ம். ம். நீங்க URL போர்ட் போடுவோம் பார்த்தீங்களா தனித்தனியா? ம். ஓகே. நான் போஸ்ட்மேன்ல காட்டுறேன். ஓகே. போஸ்ட்மேன் ஆமா. போஸ்ட்ன்னு போட்டு கிரியேட்ன்னு சொல்லி போடுவோமே அதான். இங்க இருக்கு. இருங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆ இப்போ இது வந்து அந்த 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 கம்பெனிக்கு கால் பண்றதுங்க. இப்போ நான் இது வந்து ம். ஸ்பெக்ட்ரம்க்கு கால் பண்றது. இங்க ம். ம். அடங்க இது என்ன இவ்வளவு சின்னதா இருக்கு. ஒரே நிமிஷம் இருங்க. இது வந்து ஸ்பெக்ட்ரம்க்கு கால் பண்றது. ம். லோக்கல் ஹோஸ்ட். ஸ்பெக்ட்ரம்க்கு போயிடுச்சு இப்போ. ஓகே. அங்க போனதுக்கப்புறம், அது உள்ள இருக்கிற எந்த டீம் கிட்ட பேசணும்னு சொல்றது தான் போர்ட். ம். ம். ஸ்பெக்ட்ரம் ரீச் ஆயிடுச்சு. ம். அங்க போனதுக்கப்புறம் எந்த டீம் கிட்ட பேசணும் அப்படிங்கிறது இது. ம். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட எத பத்தி பேசுறீங்க? என்ன டாபிக் பத்தி பேச போறீங்க அப்படிங்கிறது இது. ம். டிஃபரண்ட். ம். அந்த டாபிக் பத்தி பேசுறதுக்கு என்ன டீடைல் குடுக்க போறீங்கங்கிறது இது. ம். ம். இதுதான் அதோட கம்பேரிசன். ஓகே. இப்ப ஓகே. இந்த போர்ட்ங்கிறது என்னன்றது இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியுதா? நீங்க ஒரு ம். கால் பண்றீங்க. கால் வந்து ஒரு ஜெனரலான ஒரு கால் போது. நீங்க இவங்கள்ட்ட பேசணும்னா இந்த போர்ட்ட கிளிக் பண்ணுங்க. இவங்கள்ட்ட பேசணும்னா ஸ்பெசிஃபிக்கா பேசணும்னா இந்த போர்ட் நம்பர் வேணும். ஆமா. அதுதான் இது. இப்ப லோக்கல் ஹோஸ்ட்ங்கிறது நீங்க சர்வர ரீச் பண்ணிட்டீங்க. அதாவது ம். ஸ்பெக்ட்ரம ரீச் பண்ணிட்டீங்க. ம். ஸ்பெக்ட்ரம்ல எந்த பர்ட்டிகுலர் ஆள்ட்ட பேச போறீங்க அப்படிங்கிறத இத சொல்லணும். ஓகே. இப்போ இதுல 8080ங்கிறதுல இந்த தமிழ் ஸ்கூல்ங்கிறது இந்த மைக்ரோ சர்வீஸ் ஓடிட்டு இருக்கு. ம். ம். இப்போ கோர் சர்வீஸ்ல பேசணும்னா அதுக்கான 9090ங்கிறத 90 போடணும். ஆக்டிவேட் பண்ணணும். ஆமா. ம். அதோட அதுதான் போர்ட் அந்த பர்ட்டிகுலர் போர்ட். ம். ம். இப்போ இந்த மைக்ரோ சர்வீஸும் பேசணும் அப்படின்னா, அதுக்கான என்னென்ன வழிகள் இருக்கு அப்படின்னு முதல்ல யோசிப்போம். இப்போ ஒருத்தங்களும் இன்னொருத்தங்களும் பேசணும். ஒரு டீமும் இன்னொரு டீமும் பேசணும். இது ஒரு மைக்ரோ சர்வீஸ், இது ஒரு மைக்ரோ சர்வீஸ். ஜெனரலா பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபோன் பண்ணி பேசலாம்னு வச்சுக்கங்களேன். ஈஸி கம்யூனிகேஷன் அதுதான் இல்லையா? ம். ஹலோ. ஆ. ம். ஃபோன் பண்ணி பேசலாம். ம். டக்குன்னு ஒரு ஃபோன போட்டு அந்த டிபார்ட்மென்ட்க்கு ஃபோன போட்டு, "தம்பி இந்த மாரிப்பா" அப்படின்னு சொல்லி பேசலாம். ம். இந்த மாரி ஒரு கேள்வி இருக்கு. இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இன்னொரு வேற என்னென்ன வழிலாம் இருக்கு? மெயில் போடலாம். ம். ம். மெயில் போட்டு எனக்கு ரெஸ்பான்ஸ் குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வேற என்ன பண்ணலாம்? நேரா பக்கத்திலேயே நேராவே போய் நேரா நடந்து கேட்கலாம். போய் கூட கேட்டு வரலாம். பக்கத்து பக்கத்து ம். டிபார்ட்மென்ட்டா இருந்ததுன்னா. ம். இந்த மாரி பல வழிகள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாரி இப்போ ஒரு மைக்ரோ சர்வீஸும் இன்னொரு மைக்ரோ சர்வீஸும் கம்யூனிகேட் பண்றதுக்கான ஒரு வழிய தான் நம்ம லாஸ்ட் இதுல பார்த்தோம். இது இந்த அளவுக்கு என்னால டீட்டெயிலா சொல்ல முடியல. ஏன்னா லாஸ்ட் டைம் ஆயிடுச்சு. அதனால ம். நான் கொஞ்சம் இதுவா சொன்னேன். ஆம், பட் இத நம்ம கன்டினியூஸா பார்ப்போம். இப்ப லாஸ்ட் டைம் பண்ணும்போது நம்மளுக்கு வேற ரன் ஆகல. வொர்க் ஆகாம இருந்தது. அது ஏன் வொர்க் ஆகாம இருந்தது அப்டின்னா, அந்த டிபெண்டன்சி யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? ம். டிபெண்டன்சி எங்க போய் பார்க்கணும் ம். சொல்லுங்க? நீங்க சொல்லுங்க. டிபெண்டன்சி கிரேடல்ல போய் பில்ட் ஆன் பார்க்கணும். கிரேடியல்ல. பில்ட் ஆன் கிரேடல்ல. ஆமா போங்க. ஷார்ப்.
ஸோ இங்க வந்து நாம வந்து டிபெண்டன்சி ஆட் பண்ணிரணும். என்ன டிபெண்டன்சி ஆட் பண்ணியிருந்தோம்னா, அந்த ஓப்பன் ஃபெயின்ங்கிற டிபெண்டன்சி ஆட் பண்ணிரணும். ஆமா. இந்த ஓப்பன் ஃபெயின் டிபெண்டன்சி ஆட் பண்ணும்போது, இதுக்கான ஒரு வெர்ஷன் குடுக்கணும். இந்த வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அத இங்க ஆட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? இந்த ஸ்ப்ரிங் கிளவுட் டிபெண்டன்சிஸ் 2023-03 அப்படின்ற ஒரு version. இதுக்கு முன்னாடி இது ஏதோ லோயர் வெர்ஷன்ல இருந்தது போல. ஸோ அந்த வெர்ஷன் 2022ல இருந்துச்சு. வொர்க் ஆகல. ஓ சூப்பர் பார்வதி. ஷார்ப்பா பார்த்து வச்சிருக்கீங்களே. ஸோ பட் இதெல்லாம் வந்து ரியல் டைம்ல எப்படின்னா, இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணுமான்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் தேவையில்ல. நெட்ல இருந்து பார்த்து எடுத்து போட்டுக்க வேண்டியது தான். யாருக்குமே இதெல்லாம் தெரியாது. போட்டு எடுத்து போட்டுக்க வேண்டியது தான் அவ்வளோதான். இப்ப லேட்டஸ்ட்டா வேற கூட இருக்கலாம். எனக்கே தெரியாது. அது நம்ம ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல பண்ணும்போது அது எப்படி ஆனா யூசுவலா வந்து ஒரு தடவ போட்டு வச்சுட்டாங்கன்னா மாத்தலாம் மாட்டாங்க. காலங்காலத்துக்கும் அதே வெர்ஷன் அப்படியே தான் இருக்கும். ஓகே. வொர்க் ஆகுதுன்னா அத டச்சே பண்ண மாட்டாய்ங்க. இது எதுக்கு எழுதுனா ஓப்பன் ஃபெயினுக்கு தான் சொல்றீங்களா அப்ப? ஆமா. ஓப்பன் ஃபெயின்ங்கிறது என்னன்னா, ஒன் ஆஃப் த கம்யூனிகேஷன் மெத்தடாலஜி பிட்வீன் த மைக்ரோ சர்வீசஸ். ஓகேவா? இது வந்து ஒரு ஃபோன் பேசுற மாரின்னு வச்சுக்கங்களேன். புரியுதுங்களா? இத ஒட்டுதான் பார்த்துருக்கோம். இட்டு பார்க்கணும் இப்போ. ஆமா. இன்னும் ஒரு 2 டெக்னிக் இருக்கு. அத நீங்க பார்த்துரலாம். ஸோ இந்த மைக்ரோ சர்வீஸும், இந்த மைக்ரோ சர்வீஸும் பேசணும். ஓகே. பேசுறதுக்கான ஒரு வழி வந்து இந்த ஓப்பன் ஃபெயின் அப்படிங்கிற வழி. இத வந்து நீங்க ஃபோனுன்னு வச்சுக்கிட்டாலும் ஓகே. ஏன்னா எஃப்ன்னு வரதுனால. இல்ல எந்த மாரியா நீங்க இப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் ஓகே. பட் ஆனா 3 மெத்தடாலஜி இருக்கு. அதுல ஒரு 3 டூல்ன்னு சொல்லலாம். இது மெத்தடாலஜின்னு சொல்றத விட டூல்ஸ். இத யூஸ் பண்ணி தான் பேச போறோம். இந்த மைக்ரோ சர்வீஸும், இந்த மைக்ரோ சர்வீஸும் கம்யூனிகேட் பண்ண போகுது. அது எப்படி பண்ணியிருக்கு அப்படிங்கிறத தான் நீங்க இங்க பார்க்கணும். அது இங்க பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு ஃபெயின் கிளையன்ட்ன்னு ஒண்ணு கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா? இந்த ஃபெயின் கிளையன்ட்ட வச்சு தான் அது பேச போகுது. அப்போ இந்த ஃபெயின் கிளையன்ட்ட விட்டு பேச போகுதுன்னா, நீங்க இந்த மைக்ரோ சர்வீஸ் கூட பேசணும். அப்போ நீங்க இத வந்து ஒரு வேலைக்காரன்னு நெனச்சுக்கங்க. இந்த வேலைக்காரன்ட்ட நீ என்னலாம் சொல்லி அனுப்பணும்? இப்ப இவன்ட்ட இந்த மைக்ரோ சர்வீஸ் கூட நீங்க என்ன பேசணும்? இந்த மைக்ரோ சர்வீஸ்ட்ட சொல்லி, எனக்கு இந்த மாரி ஒரு டேட்டா என்னோட ஸ்டூடண்ட் வந்து இந்த மாரி ஒரு கோர்ஸ் என்ரோல் பண்ண சொல்றாரு. நீ என்ரோல் பண்ணுன்னு குடுக்கணும் அவர்ட்ட. அப்ப இந்த மைக்ரோ சர்வீஸ்ட்ட நீங்க இந்த வேலைக்காரன்ட்ட நீங்க என்னலாம் சொல்லி அனுப்பணும் அப்டின்னா, ஆம் இந்த மாரி அதாவது யார்கிட்ட போய் பேசணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன சொல்லணுமா? ஆமா. கோர் சர்வீஸ்ல போய் பேசு அப்படின்னு சொல்லணும். என்ன நான் கேட்கணும்னு சொல்லணும். கேட்கணும் இல்ல, குடுக்கணும். இப்ப நம்ம குடுக்க தானே போறோம். ஓகே. என்ரோல்மென்ட் டீட்டெயில தானே குடுக்க போறோம். புரியுதுங்களா? ஓகே, ஓகே. அந்த அதான். இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் அவங்களுக்கு குடுக்கணும் இல்லையா? அத தான் இங்க நம்ம எழுதி வச்சிருக்கோம். இங்க என்ன எழுதி வச்சிருக்கோம்னா, ஆம் போஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்றீங்க. அதாவது இது வந்து இதுக்கு அர்த்தம் என்னன்னா, யார்கிட்ட போய் பேசணும் அப்படின்னு அர்த்தம். இது இருங்க இங்க இருந்து பார்ப்போம். இப்போ இங்க வந்து இந்த ஃபெயின் கிளையன்ட்ல மேல யுஆர்எல் குடுத்துருக்கோமா? யுஆர்எல்ல குடுத்துட்டோம். யுஆர்எல் என்ன குடுத்துருக்கோம்னா, ஆ ஸ்பெக்ட்ரம்ல இந்த டிபார்ட்மென்ட்ட போய் பேசு அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் முடிஞ்சிருச்சு. ஓகே. அந்த டிபார்ட்மென்ட் கிட்ட நான் யார்கிட்ட போய் பேசுறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எனக்கு அடுத்தது தெரியணுமா? என்ரோல் பண்றத அதுதான் பத்தி இது சொல்றதுனால, enroll. அந்த டிபார்ட்மென்ட்ல 100 பேர் உட்கார்ந்திருப்பான். அதுல என்ரோல் பண்றதுக்குன்னு தனியா ஒரு ஆள் உட்கார்ந்திருப்பான். அவன்ட்ட போய் பேசு அப்படின்னு சொல்றீங்க. சரி ஓகே. அவன்ட்ட போய் என்ன பேசணும்? இந்த டீட்டெயில குடுத்து போய் அவன்ட்ட குடு அப்படின்னு சொல்றீங்க. எந்த டீட்டெயில குடுக்குறீங்க? இந்த டீட்டெயில குடுத்து அனுப்புறீங்க. புரியுதா? ஓகே. இத குடுத்து அனுப்பிச்சீங்கன்னா, இத அப்படியே எடுத்துட்டு போயிட்டு இங்க குடுத்துரும். இங்க குடுத்தா இது எங்க வரும்? இப்ப இந்த இந்த ஆள் ஒருத்தன் உட்கார்ந்து இருப்பான்னு சொன்னேன் இல்லைங்களா? அது எங்க இருக்கும்? இங்க இருக்கும். இதோ உட்கார்ந்துக்கிறானா? இங்க வந்துரும். இங்க வந்ததுக்கு அப்புறம் இவன் என்ன பண்ணுவான்? இங்க இருக்கிற சர்வீஸ யூஸ் பண்ணி சர்வீஸ ஹேண்டில் பண்ணிப்பான். இப்ப நம்ம இந்த பார்ட்ட பத்தி பெருசா பார்க்க தேவையில்ல. ஏன்னா இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் எப்படி ஹேண்டில் ஆகுதுன்னு. முக்கியமான விஷயம் என்னென்னலாம் குடுத்து அனுப்பணும்? இத குடுத்து அனுப்பணும். அது எப்படி குடுத்து அனுப்பணுங்கிற ஃபார்மேட் தான் இந்த 3 டூலுக்குமே மாறப்போகுது. ஓகே. இத வந்து இந்த ஃபார்மேட் வந்து ஓப்பன் ஃபெயின் கிளையன்ட்க்கான ஃபார்மேட். இத நீங்க மனப்பாடம் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா, மனப்பாடம்லாம் பண்ண வேண்டாம். ஆனா நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எனக்கு ஃபெயின் கிளையன்ட் தெரியும்னு தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். அப்ப ஃபெயின் கிளையன்ட்ட வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, இந்த மாரி ஏதாவது இப்ப நீங்க உங்களுடைய லோக்கல்ல நான் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா? கெப்பாசிட்டில. இப்ப நான் சொன்னதுக்கு அப்புறம் பண்ணுவீங்கல்ல? அத வச்சிருப்பீங்க இல்லையா? சோ இப்ப ஃபெயின் கிளையன்ட் நாளைக்கு பண்ணுன்னு சொன்னாங்கன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? இத அப்படியே காப்பி பண்ணிப்பீங்க. இந்த யுஆர்எல்க்கு பதிலா யார கால் பண்ணணுமோ அவங்கள கால் பண்ணுவீங்க. யார்கிட்ட பேசணுமோ அதுக்கு பதிலா அத மாத்த போறீங்க. அவ்வளவுதான். இந்த பேர மாத்தி வச்சுக்க போறீங்க. நேம் ஆமா. அப்படியே காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்க போறீங்க. அந்த விஷயம் இந்த டூல யூஸ் பண்ணி பண்ணணும். எந்த டூல யூஸ் பண்ணி பண்ணணும்ங்கறது ரிக்வயர்மென்ட்ட பொறுத்து. இப்போ 3 டூல் முக்கியமா நம்ம பேசணும். ஒண்ணு வந்து இப்ப இந்த ஓப்பன் ஃபெயின் கிளையன்ட்ட வச்சு பார்க்கிறது. ஓகேவா? இப்போ வந்து இத நம்ம ரன் பண்ணுவோம். இப்போ இதையும் ரன் பண்ணணும்.
இது கோர்ஸ் நேம். ஆமா. ஏன்னா இப்போ இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து இந்த டிபார்ட்மெண்ட்டே பேசணும். இந்த டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் இருக்கணும்ல. ஆமா ஆமா அது ரன் ஆனாதான் இது ரன் இது ஆகும். அப்ப ரெண்டுமே ரன் ஆகணும். ஆமா, ரெண்டுமே ஒர்க்கிங் கண்டிஷன். வேலைக்கு வராங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒண்ணா வேலைக்கு வந்தா தானே பேச முடியும். ம். இவங்க மட்டும் வரவே இல்லைன்னா எப்படி பேசுறது? ஒரே நேரத்துல ரெண்டும் எப்படி ரெட் ஆகும்? என்னங்க இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்க? இவ்வளவு நேரத்துக்கு போர்ட் தான் அப்புறமா? வருது. இது அதான் வேற வேற போர்ட், இது என்னப்பா? வேற போர்ட் தானே. ஒரே ம். சிஸ்டம்ல தானே ரன் ஆகுது. நீங்க கேக்குற கேள்வி என்ன தெரியுமா? ஒரு பில்டிங்ல 2 டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறீங்க. இல்ல இது ரெட் மட்டும் உடனே அது ரெட் பண்ணுமா அப்படி இல்ல ஆமா, ஒரே அது ஓகே தான். பட் அந்த அந்த இது புரியுதா? இது இது என்ன இது என்னன்னு ஒரே ஒரே பில்டிங். ஓகே. இது ஒரு டிபார்ட்மெண்ட், இது ஒரு டிபார்ட்மெண்ட் அவ்வளவுதான். ஏழுமலை எனக்கு ஒரு டவுட் ஆக்சுவலி லாஸ்ட் கிளாஸ்ல இதுக்கு சர்வர் வந்து வேற வேற தானே வச்சீங்க. வேற வேற சர்வர்ல இருந்து பண்ற மாதிரி வச்சு போர்ட்டையும் வேற வேற வச்சீங்க தானே. நீங்க என்ன சர்வர் சொல்றீங்க? டிபி சர்வர் சொல்றீங்களா? ஆமா ஆமா மத்தியானம் நான் உங்ககிட்ட ஆமா. கேட்டேன்ல அதான் ஆமா, சொல்றேன். டிபி சர்வர். தானே ஆமா, டிபி சர்வர் வந்து வேற வேற வச்சிருந்தோம். எங்களுக்கு ஆமா. ஓபன் ஆனா ஆகலன்னு வந்து சொல்லுங்க. ஆனா எங்களுக்கு விண்டோஸ்க்கு வந்து எனக்கு ஒண்ணு ஒரே ஆமா, இதுதான் விண்டோஸ கேக்குது. பொறுத்த வரைக்கும் எனக்கு அது எப்படி 2 சர்வர் வைக்கிறதுன்னு உண்மையாலுமே தெரியல. நீங்க அதெல்லாம் நான் ரொம்பலாம் வெரி என்ன பண்ணிக்காதீங்க. பண்ணேன் வேற ஒரு டிபியாவே ஓபன் பண்ணிட்டேன். சர்வரா என்னால ஓபன் பண்ண ஓகே, அது முடியல. பரவால்ல, பரவால்ல. ஐ மீன் தட் இஸ் ஆல் ஃபைன். ஓகேங்களா? ஆனா நான் போர்ட் சேஞ்ச் ஆகல நான் உங்களுக்கு வந்து அதுல. 2ம் வேற வேறயா இருக்கும் அப்படிங்கறத காட்டுறதுக்காக ரியல் டைமா காட்டணுங்கிறதுக்காக வேற சர்வர் போட்டேன் ஆக்சுவலா. இல்ல இல்ல ஓகே அதுல ஓகே. போர்ட்லாம் சேஞ்ச் பண்ண முடியாதுல்ல அதுல நமக்கு அதாம்மா கிரியேட் பண்ண புரியுது. நான் என்ன ஆமா. சொல்றேன்னா, அது ம். பரவால்லன்னு சொல்றேன். தட்ஸ் ஃபைன். ஓகே. இந்த மாரி ஒண்ணு இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும் அவ்வளவுதாங்க. நீங்க இத பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. ரியல் டைம்ல பாத்தீங்கன்னா, இதெல்லாம் நீங்க பண்ணவே மாட்டீங்க. ம். அதுக்கெல்லாம் டிபி தனியா ஹேண்டில் பண்ற ஆள் இருப்பாங்க. மோரோவர் அதுக்கெல்லாம் வந்து நம்ம பண்ணவே மாட்டோம். அதெல்லாம் வந்து டிப்ளாய்மென்ட் டீம்ல வந்து ஏற்கனவே ஸ்ப்ரிங் எல்லாத்தையும் பூட்னா எங்களோட வேலை வந்து இந்த கேர்ட் ஆபரேஷன் தான் அவங்க உங்களுக்கு எங்களோட இந்த வேலை. URL குடுத்துருவாங்க ஆக்சுவலா. ம். இந்த சர்வர் எங்க ரன் ஆயிட்டு இருக்கு, என்ன இதுன்ற டீடைல குடுத்துருவாங்க. ம். உங்களோட வேலை அது குடுத்ததுக்கு அப்புறம் அத தூக்கின்னு போயிட்டு இங்க போடுறது தான். எங்க நம்மளுடைய இதுல போயிட்டு இங்க போட்டுருப்போம் இல்லைங்களா? ம். இதெல்லாம் அவங்க குடுத்துருவாங்க ஆக்சுவலா. இத குடுத்துருவாங்க. ஓகே. ம். எங்க ரன் ஆகுது, என்ன போர்ட்ங்கிறத அவங்க ம். குடுத்துருவாங்க. ம். என்ன யூசர் நேம், பாஸ்வேர்ட்ங்கிறத அவங்க குடுத்துருவாங்க. ம். இது இந்த ஃபார்மட்ல எடுத்துட்டு வந்து போட்டு நீங்க கனெக்ட் பண்ணணும் அவ்வளவுதான். ஓகே. ஓகே. அதுதான் உங்க வேலை. அது நம்ம பிராக்டிகலா பண்ணி பார்க்கறதுனால இதெல்லாம் இப்படிலாம் இருக்குங்கிறதுக்காக நான் அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி காமிச்சேன். அதெல்லாம் நீங்க உங்களுக்கு திருப்பி அதெல்லாம் வேற வேற டிபார்ட்மெண்ட் ஆக்சுவலா. வேற வேற தனித்தனி வேலை. ஓகே. டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட்ங்கிறதே தனி வேலை. அதுக்குன்னு தனி இன்ஜினியர் இருப்பாங்க. கிளவுட் இன்ஜினியர் தனி வேலை. அதுக்குன்னு தனியா இன்ஜினியர் இருப்பாங்க. மைக்ரோ சர்வீஸ் ஆர்க்கிடெக்ட்னு தனியா ஒரு ஆள் இருப்பாங்க. ஓகே. அவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ இது நான் சொல்றேன்ல, இது ஒரு சர்வீஸா வைக்கணும், இது ஒரு தனி சர்வீஸா வைக்கணும்னு. இப்ப நீங்க வந்து ஒரு டெவலப்பர் தான். டெவலப்பர்னா யாருன்னா, அந்த செக்டர்ல உட்கார்ந்து ஒருத்தங்க வேலை பார்க்குறாங்க பாரு, அவங்க தான் நீங்க. ம். ம். அந்த மேனேஜர் தான் வந்து ஒரு இந்த இந்த ஸ்பெக்ட்ரம்னு எனக்கு ஒரு சர்வீஸ் சென்டர் வேணும்பா அப்படின்னு ஒருத்தன் கேட்கறாங்கல்ல, அவரு என்ன பண்ணுவாரு, ஓகே இது செக்டர தனித்தனியா பிரிக்கணும். இந்த செக்டர் இப்படிலாம் பேசிக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் ஒருத்தர் முடிவு பண்ணுவார்ல மேல. ஆமா. அவரு தான் ஆர்க்கிடெக்ட். அவரு தான் வந்து எப்படிலாம் பிரிக்கணும், எது எது எங்கெங்க இருக்கணும், எவ்வளவு பேர் வேணும், ஒவ்வொரு இதுக்கும் எவ்வளவு பேர் வேணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் டிசைட் பண்றவரு. அப்ப அவரோட வேலை தான் அதான் கஷ்டமான விளையாட்டு. ஆமா, இப்ப நம்ம பண்றது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன மினியேச்சரான ஒரு இது. அதனால உங்களுக்கு இது இப்படி தெரியுது. ரியல் டைம்ல 100 சர்வீஸ் இருக்கும்னு சொல்றேன்ல. அதுவும் ஒரு ஆர்க்கிடெக்ட் இருக்க மாட்டாங்க. 10 ஆர்க்கிடெக்ட் இருப்பாங்க. ம். அவங்களோட வேலை இந்த டிசைன் பண்றது தான். இது உள்ளார இருக்கிற கோட்லாம் நீங்க எழுதுவீங்க. அவரு வந்து என்ன போட்டுருவாங்கன்னா, டயகிராமா போட்டு குடுத்துருவாரு. இந்த மாரி ஒரு மைக்ரோ சர்வீஸ், இந்த மாரி ஒரு மைக்ரோ சர்வீஸ், இந்த மாரி ஒரு மைக்ரோ சர்வீஸ், இந்த மாரி ஒரு மைக்ரோ சர்வீஸ். இந்த மைக்ரோ சர்வீஸ்ல இதெல்லாம் இருக்கணும். இது வந்து கிரியேட் பண்ணணும், அப்டேட் பண்ணணும், டெலீட் பண்ணணும், என்ரோல் பண்ணணும். இந்த மைக்ரோ சர்வீஸ்ல இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு போட்டு குடுத்துருவாரு. ஓகே, ஓகே. அத கோடா எடுத்து மாத்துறது தான் உங்க வேலை. ம். ஆனாலும் இது எல்லாமே உங்களுக்கு புரியணும். இது எல்லாமே புரிஞ்சா தான் அது கோடா உங்களால மாத்தவே முடியும் ஆக்சுவலா. ஆமா. ஆமாமா. ஓகே. ஆ என்ன பண்ணிட்டு இருந்தோம்? இது ஏதோ ஃபெயில் ஆயிருச்சு. ஏன் ஃபெயில் ஆயிருச்சுன்னு பார்க்கலாம். Build failed. என்ன பிரச்சனை? கனெக்ஷன் ரெஃப்யூஸ்ட். ஏன் ரெஃப்யூஸ்ட்? எதுக்கு கனெக்ஷன் ரெஃப்யூஸ்ட்? கனெக்ஷன் டூ லோக்கல் ஹோஸ்ட். அதாவது டிபி சர்வர் கூட கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணேன். ஆனா பண்ண முடியலன்னு சொல்லுது. மோஸ்ட்லி இதுல தான் இந்த எரர் வருது. இந்த ஜாவா இது வெர்ஷன் இது லோக்கல் ஹோஸ்ட். அது ஏன்னா 2 சர்வருமே இப்ப ஸ்டார்ட்ல இல்ல, ஸ்டாப்ல இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், 2த்தையும் ஸ்டார்ட் பண்ணி இப்ப சர்வர் 2 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. விண்டோஸ்க்கு வந்து அது தேவைப்படாது. விண்டோஸ்க்கு வந்து நீங்க போஸ்ட்கிரஸ் பிஜி அட்மின் ஓபன் பண்ணினாலே சர்வர் ஸ்டார்ட் ஆயிடும். இப்போ நான் மேக்ங்கிறதுனால தனியா அந்த சர்வருக்குன்னு தனியா ஒரு அப்ளிகேஷன் இருக்கிறதுனால நான் அது வச்சு பண்ணிட்டு இருக்கேன். இப்போ சர்வர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனக்கு அந்த 3 மெத்தடாலஜி மட்டுமாச்சும் முடிச்சிடலாம்னு பாக்குறேன். இது எல்லாமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா தான் இருக்கும். இது ஏன்னா உங்களுக்கு தெரியாது கிடையாது. நீங்க ஏற்கனவே இருக்கிறத ஒண்ணு கூட கனெக்ட் பண்ணி அது எப்படி எப்படி அதெல்லாம் ரியல் டைம்ல எப்படி இருக்கும் அப்படிங்கறத யோசிச்சீங்கனாலே இதெல்லாம் பிடிச்சிடலாம் டக்கு டக்குன்னு. அதை யோசிக்காத வரைக்கும் இதை தனித்தனியா மனப்பாடம் பண்றது வரைக்கும் கஷ்டமா தான் இருக்கும். அதாவது ஒரு URL போனோம்னா இப்படி போடணும். அதுக்கு போர்ட் பக்கத்துல கொஞ்சம் கோலன் வச்சு இதை இப்படி போடணுன்றத மனப்பாடம் பண்ணா ஒண்ணுமே புரியாது. ஞாபகம் இருக்காது. ம். ஓகே. அவ்வளவுதான். ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த அப்ளிகேஷனு. இந்த அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரன் ஆயிட்டு இருக்கா? இதுவும் இதுவும் ஜக்கார்ட்டா தான் பிரச்சனை. ஓகே. ம். இப்போ நம்ம ரன் பண்ணி விட்டுட்டோம் அந்த டிபியும். இது வந்து என்ன போர்ட்ல ஸ்டார்ட் ஆகும்? 9090 இல்ல? ம். எப்படி வருது? ம். 9090 போர்ட்ல இருக்கு. ஓகே. எனிவே அது நம்மளுக்கு தேவையில்ல. நம்ம இப்போ இதை தான் ஹிட் பண்ண போறோம். இப்போ நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கோர்ஸ் என்ரோல் பண்ண ட்ரை பண்றாரு. அவர் என்ரோல் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டூடெண்ட் கண்ட்ரோலர்ல போயிட்டு என்ரோலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு ம். இது வந்து 8081ல ரன் ஆகுது. ஐடி வந்து கொடுக்க வேணாம். இது வந்து என்ரோல்மெண்ட் ஐடி. ஓகேவா? ஸ்டூடெண்ட் ஐடி வந்து 1ஆம் நம்பர் ஸ்டூடெண்ட். கோர்ஸ் ஐடி வந்து 2. இதை என்ரோல் பண்றேன். ஓகே. இங்க வந்துச்சு பாருங்க கண்ட்ரோல். அதாவது இந்த பேச ஆரம்பிச்சிருச்சு இதுவும். ம். இப்போ கரெக்டான ஆள்கிட்ட வந்துருச்சு. உடனே வந்துச்சு. ஓகே. அதுக்கப்புறம் கரெக்டா இவங்க என்ன டீடைல் கொடுத்து அனுப்பிச்சாங்களோ அதை எடுத்துட்டு வந்துருச்சு. ம். அவ்வளவுதான். இதுக்கு மேல அது எப்படி போடுறதுங்கிறது இது பார்த்துக்கும். ம். அது நம்மளுக்கு தேவையில்லை இப்போதைக்கு. ஓகேவா? அதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அவ்வளவுதான். ஸோ இங்க இருந்து இங்க கண்ட்ரோல் மூவ் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். ஓகேவா? ம். ரைட். இது ரீட் டைம் ஓட்டியானா நான் ரொம்ப நேரம் அங்கே மவுஸ் வச்சுட்டேன். அதனால அது ஸ்டாப் ஆயிடுச்சு. வேற ஒன்று. பட் ஸ்டில் இவ்வளவுதான். பாயிண்ட் இவ்வளவுதான். இப்போ அடுத்த டூலை பத்தி போயிடும் டப்புன்னு. இப்போ இது வந்து ஃபெயின் கிளைண்ட்டை பத்தி பார்த்தீங்க. ஓகேவா? இப்போ ம். அடுத்த ஒரு ஃபேமஸான டூல் வந்து ரெஸ்ட் டெம்ப்ளேட்னு ஒரு டூல் இருக்கு. ஓ, இதான் இருந்துட்டு. ஓகே. எங்கப்பா அது சர்வீஸ்? ஓ, இங்க இருக்கா? ஓகே. இது கீழே இருக்கிறதுனால ஒவ்வொரு தடவையும் ஸ்க்ரால் பண்றது கஷ்டமா இருக்கு. நான் தூக்கி இங்க மேலே வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஃபெயின் கிளைண்ட் யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா? இந்த டூல் பண்ணியாச்சு. இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ அடுத்த டூலை யூஸ் பண்றேன். அடுத்த டூல் வந்து ரெஸ்ட் டெம்ப்ளேட். புரியுதுங்களா? ம். இப்போ இது எப்படி இந்த ஃபெயின் கிளைண்ட் எப்படி நம்ம கிரியேட் பண்ணமோ அதே மாதிரி ரெஸ்ட் டெம்ப்ளேட்னு ஒன்று இருக்கு. இதுக்கு ம். வந்து இது ஆக்சுவலா இருக்கிறதுல சிம்பிளஸ்டான வழி தான். ம். ஆனா என்ன பிரச்சனைனா இது வந்து டிப்ரிகேட் ஆயிடுச்சு. டிப்ரிகேட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப பழசு இது. ம். காலங்காலமா எல்லாரும் இதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போவும் பழைய கோட் பேஸ்ல எல்லாத்துலயுமே இதான் இருக்கும். ஸோ மைக்ரோ சர்வீஸ் கம்யூனிகேஷன்னாலே முக்கால்வாசி பேர் சொல்ற ஆன்சர் வந்து ரெஸ்ட் டெம்ப்ளேட்டா தான் இருக்கும். ஓகே. ஃபெயின் கிளைண்ட்லாம் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ரொம்ப லேட்டஸ்ட் அண்ட் மோர் ஓவர் வெரி எஃபிஷியன்ட். என்ன எஃபிஷியன்ட்ங்கிறது நம்ம போக போக பார்க்கலாம். இப்போ இதை வச்சு எப்படி பண்றது அப்படிங்கறத அடுத்தது பார்க்கலாம். இதை வச்சு பண்ணணும்னா இதே இந்த ஓபன் ஃபைட்ங்கிறது இப்ப ரீசெண்டா இருக்கிறதா? ரீசெண்ட் இல்ல, அது கொஞ்சம் பழசு தான். பட் ஆனா இது கொஞ்சம் அட்வான்ஸ்ட். நிறைய விஷயங்களை இதில் வச்சு பண்ண முடியும் ஃபெயின் கிளைண்ட்டை வச்சு. ஓ. இப்போ வெறும் கால் பண்றது மட்டும் சொல்றதை விட எப்படி சொல்றது, கொஞ்சம் எஃபிஷியன்டான வேலைக்காரன்னு வச்சுங்களேன். புத்திசாலியான வேலைக்காரன். ம். இவன்கிட்ட பேசுறது ஈஸி. இவனை வச்சு பேசுறது ஈஸி. ஆனா இவன் வந்து அவ்வளவு புத்திசாலி கிடையாது. ம். இவனை வச்சு பேசுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நீங்க வந்து தனியா ஒரு சர்வீஸ் இன்டர்ஃபேஸ் எல்லாம் போடணும். இந்த ம். ஃபெயின் கிளைண்ட் வச்சு இங்க ஃபெயின் கிளைண்ட் எப்படி கிரியேட் பண்ணீங்கன்னு ஞாபகம் இருக்கா? இங்க ஒரு இடத்துல போய் கிரியேட் பண்ணி வச்சிருந்த மாதிரி எங்க இருக்கு? இதுக்கு தனியா ஒரு இன்டர்ஃபேஸ் எல்லாம் போட்டு பேச வைக்கணும். பட் இது வந்து எதுவுமே பண்ண தேவையில்ல. சிம்பிளா அப்படியே இப்படி போட்டு ரெஸ்ட் டெம்ப்ளேட் டாட் போஸ்ட் ஃபார் என்டிட்டி
அதுல வந்து ஃபர்ஸ்ட் இதுல யூஆர்எல் கொடுக்க சொல்லுதா? இப்போ யூஆர்எல் கொடுத்துருவோம். யூஆர்எல்ங்கிறது ஸ்ட்ரிங். இது என்னென்ன டைப், என்னென்ன ஆர்குமெண்ட் கேக்குதுன்னு பாருங்க. யூஆர்எல் கொடுக்கணும், அதுக்கப்புறம் என்ன ரிக்வஸ்ட் கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும், அதுக்கப்புறம் என்ன ரெஸ்பான்ஸ் டைப்போ அதை கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்தா இது வந்து எடுத்துட்டு போயிடும். யூஆர்எல், என்ன ரிக்வஸ்ட் கொடுக்கணும், என்ன ரெஸ்பான்ஸ் டைப், இது எல்லாத்தையும் சொல்லணும். அதாவது இவன்ட்ட இந்த வேலைக்காரங்க நம்ம என்னெல்லாம் கொடுத்து அனுப்ப போறோம்னா யார்கிட்ட போய் பேசணும் அப்படிங்கறத சொல்ல போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்ல ஸ்லோவாயிடுச்சு. நான் எப்பயோ டைப் பண்ணிட்டேன், அது இப்பதான் டைப் ஆகுது. கொஞ்ச நேரம் ஆனா ஸ்லோவாயிடுது. நான் இனிமேட்டு என்னோட ஆஃபீஸ் சிஸ்டத்துக்கு மாத்திக்கிறேன் அடுத்த தடவைல இருந்து. HTTP இது இப்போ வந்து அட்ரஸ் சொல்லுங்க பாப்போம். யா லோக்கல் ஹோஸ்ட் கோலன் போர்ட் அப்புறம் வெரி குட். போர்ட் வந்து என்ன போர்ட்? 9090 ஷார்ப் என்ரோல். அவ்வளவுதான். இப்ப யார்கிட்ட போய் பேசணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்து என்ன டேட்டாவை கொடுத்து அனுப்பணும் அப்படிங்கறத கொடுக்கணும். என்ரோல்மெண்ட்ங்கிற டேட்டாவை தான் கொடுக்கணும். இந்த டீடைலை கொடுத்துட்டு அவங்க என்ன ரிப்ளை தருவாங்கங்கிறதே நம்ம இவன்ட்ட சொல்லி அனுப்பணும். அவங்க வந்து இப்ப நம்மளுக்கு ஒண்ணுமே ரிப்ளை தர போறது இல்ல. ஆக்சுவலா அப்படிதான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அவங்க எதுவுமே ரிப்ளை பண்ண மாட்டாங்க தானே. இது இப்படி டைப் பண்றதும் என்னென்ன பண்ணணும்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் என்டிடி ரெஸ்பான்ஸ் ரிட்டர்ன் பண்றாங்க. அவங்க என்ரோல்மெண்ட்ங்கிற ஆப்ஜெக்டே ரிட்டர்ன் பண்றாங்க. அதை நம்ம எப்படி பார்த்துக்கணும்னா அதை இப்போ இங்க போயிட்டு இங்க பாக்குறீங்களா, இதுதானே அந்த கோர் சர்வீஸ். கோர் சர்வீஸ் என்ன ரிட்டர்ன் பண்ணுது? என்ரோல்மெண்ட்ங்கிற ஆப்ஜெக்ட் தானே ரிட்டர்ன் பண்ணுது. அதை வந்து இங்க நம்ம சொல்லிக்கணும். என்ன ரிட்டர்ன் பண்ணுவாங்க அப்படின்னு அந்த வேலைக்காரன்ட்ட சொல்லி அனுப்பணும். நான் தான் சொன்னேன்ல, அவன் ஒரு முட்டா பையன், அவனுக்கு எதுவும் தெரியாது. அதனால கொடுக்கும்போது என்ன, யார்கிட்ட போகணும், என்ன கொடுக்கணும், என்ன ரிட்டர்ன் பண்ணுவாங்க, இது மூணுத்தையும் சொல்லி அனுப்பணும் அவன்கிட்ட. எல்லாத்தையும் சொல்லணும். ஆனா ஆமா, சொல்லி எல்லாத்தையும் சொன்னாதானே அவன் போவான். அவன் ஒரு வேலைக்காரன் தானே, அவனுக்கு எப்படிங்க தெரியலாம்? இல்ல என்ன கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வா. அது ஆமா, அத என்ன கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு. அதாவது எப்படி, நான் ஒருத்தவனை கடைக்கு போக சொல்றீங்க, கொடுத்து அனுப்புறீங்க, என்ன பொருள் வாங்கிட்டு சொல்லி அனுப்பணும் இல்லைங்க. அவங்க ரவை கொடுப்பாங்க, ரவைய வாங்கிட்டு வா அப்படிங்கிற கடைக்கு. அவ்வளவுதான். இதை பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. ஒரே லைன்ல முடிஞ்சு போச்சு இல்லையா? ஆமா. இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணது பாத்தீங்கன்னா, பெயின் கிளையண்ட் வச்சு நீங்க இதே விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி கிரியேட் பண்ணணும். அது பெயின் கிளையண்ட் மேல சொல்லிட்டு அதோட எங்க போகணுங்கிறத தனியா ஒரு இடத்துல சொல்லணும், யார்கிட்ட போய் அவன் போசணுங்கிறத இந்த மாதிரி சொல்லணும், அதுக்கப்புறம் அவனுக்கு கொடுக்க வேண்டிய டேட்டாவை இந்த மாதிரி சொல்லணும், இந்த மாதிரி எல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கும். ஆனா இவன்ட்ட இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அப்படியே சிம்பிளா ஒரே இடத்துல சொல்லிடலாம். கிரியேட் பண்றீங்க, இங்க கிரியேட் பண்றீங்க, போஸ்ட், ஏன்னா இது போஸ்ட் மெத்தட். கெட் ஃபார் என்டிட்டின்னு இருக்கும். போஸ்ட்ன்றதுனால போஸ்ட் ஃபார் என்டிட்டி, யார்கிட்ட போகணும், என்ன எடுத்துன்னு போய் கொடுக்கணும், என்ன தருவாங்க, என்ன வாங்கிட்டு வரணும். இப்ப அவன் வாங்கிட்டு வர்றத நீங்க இங்க அப்படியே வாங்கிக்கலாம். அப்ப என்ரோல்மெண்ட் தானே வாங்கிட்டு வருவான், ரிட்டர்ன் பண்றது. அதை நீங்க அப்படியே இங்க வாங்கிக்கலாம். முன்னாடி வாங்கிட்டு வர்றது கெட் பாடியில வரும். ஸோ கெட் பாடிங்கிறத கால் பண்ணீங்கன்னா என்ன தராங்களோ அதை வாங்கிக்கலாம். ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? இல்ல, லாஸ்டா சொன்னது கொஞ்சம் புரியல. இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதாவது கொடுத்து அனுப்பிச்சிட்டீங்க, அவன் போயிட்டான், வாங்கிட்டான். இப்போ இந்த ரிசல்ட்டை நீங்க திருப்பி வாங்கணும்னா பாடியில தான் வரும். இங்க வரும் ரெஸ்பான்ஸ் பாடி. ஆமா ஆமா. ஸோ அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றீங்க. ஓகே. அந்த பாடியை மட்டும் கரெக்டா எனக்கு கொடு அப்படின்னு சொல்றீங்க. ஏன்னா அவன் எடுத்துட்டு வரும்போது வெறும் அந்த என்ன கொடுக்குறாங்களோ அதை மட்டும் எடுத்துட்டு வர மாட்டான். அது 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 இது ரொம்ப புரிஞ்சுக்கணும்னா, நீங்க கடைக்கு ஒருத்தனை அனுப்புறீங்க, ரவை வாங்கி வர சொன்னீங்கன்னு சொன்னான்ல, ரவையை வாங்கி வந்துட்டான். ஆனா ரவைய ஒரு பாக்கெட் உள்ளார போட்டு வாங்கி வந்திருக்கான். ஓகே. அதுல இருந்து எனக்கு வெறும் பாடியை மட்டும் கொடுறா, பாக்கெட்லாம் நிறைய பெரிய பாக்ஸ் எல்லாம் போட்டுலாம் கொடுக்காது, பாக்ஸை பிரிச்சு எனக்கு கரெக்டா அதுல இருக்கிற பொருள் எடுத்து கொடுன்னு சொல்றது. அதுதான் கெட் பாடி. ஓகே. இத போடலாம் என்ன ஆகும்னா, அவன் அந்த பாக்கெட்டோட கொடுத்துருவான்.
அந்த பேக்கெட்டோட குடுத்தானா, நீங்க அதுக்கப்புறம் அத எடுத்து பிரிக்கிறதா இருந்தாலும் பிரிக்கலாம். இல்ல அப்படியே வச்சு யூஸ் பண்ணாலும் பண்ணலாம். அது அது அகைன் அது அந்த வேலைக்காரனே பண்றான்னும்போது எதுக்கு அவன்ட்ட இருந்து இது பண்ணிக்கிட்டு, அவன்ட்டயே குடுத்து வாங்கிக்கிறான். ஓகே, ஓகே. அப்படி போட்டாலும் அது தப்பு இல்லையா? எப்படி போட்டாலும் தப்பு இல்ல. அது வர்றது நம்மளுக்கு என்ன டைப்ல வர்றதுன்னு தெரியணும். அவ்வளவுதானே. இப்போ அவன் பாக்கெட்ல குடுக்குறான்னு தெரியாம, அத எடுத்து நீங்க அப்படியே அடுப்புல போட முடியுமா? அப்போ என்ன குடுக்குறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும்னு சொல்ல வரேன். ஓகே, ஓகே. ம். இந்த இது என்ன தரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நீங்க எடுத்து அதுக்கப்புறம் அத தனியா பிரிச்சு போட்டாலும் போடுங்க. இல்ல அத அவன்ட்ட கேட்கும்போதே, "தம்பி இத மட்டும் பாக்கெட் எல்லாம் குடுக்காத, தனியா எனக்கு பாடிய மட்டும் குடுன்னு" கேட்டாலும் கேளுங்க. ம். புரியுதா? புரியுது. இப்ப அவன் அவனா அவன் நான் சொன்னதுக்கான அர்த்தம் என்னன்னா, இப்ப நான் பாடிய கேட்கலன்னு வச்சுக்கங்களேன். ம். ம். அவன் பாக்கெட்டோட குடுப்பான்னு சொன்னேன்ல, அந்த பாக்கெட்டோட டைப் என்னன்னா இப்படி இருக்கும். ரெஸ்பான்ஸ் என்டிட்டியா இருக்கும். ம். இந்த பாக்கெட்டுக்குள்ளார என்ன இருக்கு? என்ரோல்மென்ட் இருக்கு. ஓ! ம். ஆமா. இப்ப நீங்க பாக்கெட்டோட வாங்கி வச்சுட்டீங்க. ஓகே, ஓகே. இந்த பாக்கெட்ட பிரிச்சு இது உள்ளார இருக்கிற என்ரோல்மென்ட் எடுக்கணும். ம். அடுத்த வேலைய நீங்க அத பண்ணுவீங்க. நீங்களா பண்ணணும். எப்படி பண்ணுவீங்க? இப்ப என்ரோல்மென்ட் 1ன்ற என்ரோல்மென்ட் பாக்கெட்ன்னு சும்மா இத நான் வந்து என்ரோல்மென்ட் பாக்கெட்னே வச்சுக்கிறேன். ம். இந்த என்ரோல்மென்ட் பாக்கெட்ல இருந்து கெட் பாடி அப்படின்னு கெட். குடுத்தீங்கன்னா, ம். ஆ. இப்போ உங்களுக்கு பாடி கிடைச்சிரும். இந்த ஓகே. பாடி வந்து என்ரோல்மென்ட் டைப்ல இருக்கும். இப்ப இத தூக்கி நீங்க அடுப்புல போடலாம். ம். புரியுதுங்களா? ம். ம். ஆனா இது என்ன டைப்ல இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும். அதான் முக்கியம்னு சொல்றேன். இது ம். என்ன தரும்? இது வந்து ஒரு நம்ம ஒருத்தன போய் ஒரு பொருள வாங்கின்னு வர சொன்னோம். அவன் வாங்கின்னு வந்துட்டான். ஆனா அவன் பேக்கோட வச்சிருக்கான். பாக்கெட்ல வச்சிருக்கான். அந்த பாக்கெட்ல இருந்து பிரிச்சு எடுத்து தனியா நம்ம யூஸ் பண்ணணும்ங்கிறது தெரியணும். ம். ம். இது ரொம்ப பெரிய விஷயம் இல்ல. பட் எப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. ஓகே, ஓகே. வேற என்ன? அவ்வளவுதான். இது வந்து ரெஸ்ட் டெம்ப்ளேட். இன்னொரு வழி இருக்கு. அது வந்து வெப்ஃப்ளெக்ஸ். இதுதான் லேட்டஸ்ட் ஆக்சுவலா. வெப்ஃப்ளெக்ஸ். அது ம். வந்து வெப் கிளையன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வெப் கிளையன்ட். ம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இத ஒரு தடவ ரன் பண்ணி பார்த்துரலாமா? இது ஏற்கனவே பண்ணிட்டோமா? இல்ல. ரன் பண்ணி 7 மணி இப்ப இந்த 3 தான் நம்மளுக்கு எது தேவையோ அதுதானே நம்ம எடுத்துக்கணும். ஆமா. இப்போ ஒரு ப்ராஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா, இப்போ இதுல ஒரு இடத்துல ரெஸ்ட் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணா, இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லா எல்லா இடத்துலயும் ரெஸ்ட் டெம்ப்ளேட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. நம்ம வந்து இப்ப ஜெனரலா படிக்கிறோங்கிறதுனால 3 ஆப்ஷன் இருக்குப்பா. 3 ஓகே. வேலைக்கார டைப் இருக்கு. நம்மளுக்கு இதுல எந்த எந்த இது வேலை தேவையோ எந்த அதுக்கு தகுந்த மாரி அத யூஸ் பண்ணிக்க எந்த வேண்டியது. வேலைக்காரங்க வேணுமோ அது மாரி யூஸ் பண்ணிக்கோ. இப்போ ம். நான் சொன்னேன் இது எஃபிஷியன்ட்டான வேலைக்காரன்னு. ம். தம்பி எனக்கு எஃபிஷியன்ட்டான வேலைக்காரன்லாம் வேணாம். சிம்பிளா எனக்கு இந்த வேலை முடிஞ்சா போதும் அப்படின்னு நீங்க அப்படின்னா நம்ம ஓகே. இத யூஸ் பண்ணிக்கங்க. ம். ரெஸ்ட் டெம்ப்ளேட்ட யூஸ் ஆமா. பண்ணிக்கலாம். எனக்கு இல்ல இந்த ம். வேலைக்காரனுக்கு நெறைய புத்திசாலித்தனம் இருக்கணும். ம். ஏன்னா நான் போய் வாங்கின்னு வான்னு சொல்லிட்டேன். போய் போற இடத்துல ஒரு செவுரு இருக்கு. எனக்கு தெரியல அப்படின்னு திருப்பி வந்துட்டானா? ம். ம். அப்ப ஓகே. அந்த மாரியான காம்ப்ளெக்ஸிட்டிலாம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல, அந்த வேலைக்கு இவன அனுப்பிச்சா இவன் சரி வர மாட்டான். ம். அனுப்பிச்சா ம். தான் சரி வருவான் அப்படின்ட்டு நீங்க இவன யூஸ் பண்ணிக்கணும். ஃபெயின யூஸ் பண்ணிக்கணும். ஓகே. ஆமா. அதான் மேட்டர். ஓகே. இது இப்ப ஃபெயில் ஆயிடுச்சு. ஏன் ஃபெயில் ஆயிருக்கு அப்படின்னா, ரெஸ்ட் டெம்ப்ளேட்ட ஆ ரெஸ்ட் டெம்ப்ளேட்டோட கான்ஃபிகரேஷன் இல்ல அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நாம ஏற்கனவே பார்த்தோம். ஆட்டோ வயர்ன்னு போட்டா ஆட்டோமேட்டிக்கா இதுக்கான இன்ஸ்டன்ஸ்லாம் கிரியேட் ஆயிடும்னு பார்த்தோம் இல்லையா? ம். ஆமா. ரெஸ்ட் டெம்ப்ளேட்க்கு வந்து அந்த மாரி அது கிரியேட் ஆகல. ஏன்னா இத வந்து ஸ்ப்ரிங் பூட் ஹேண்டில் பண்ணிக்குது. ஆனா ம். ரெஸ்ட் ம். டெம்ப்ளேட் ஸ்ப்ரிங் பூட் ஹேண்டில் பண்ணல. அப்ப இந்த ம். மாரி ஹேண்டில் பண்ணல அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க போயிட்டு ஒரு பேக்கேஜ் போட்டுக்கலாம். அது வந்து கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிற பேக்கேஜ். ஓகேவா? ம். எல்லா ப்ராஜெக்ட் கான்ஃபிகரேஷனும் எக்ஸ்டர்னலா நீங்க ஏதாவது பண்ணணும் அப்படின்னா, நீங்க இங்க வந்து பண்ணிக்கணும். ம். அதாவது இப்ப இது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப இது ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடுச்சு. நீங்க எதுவும் பண்ண தேவையில்ல. ஆமா. அது மாரிலாம் கிரியேட் ஆகல அப்படின்னா, இங்க வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கணும். ஓகே. ஓகே. அதுக்கு பேர் வந்து நான் கான்ஃபிக்னே வச்சுக்கிறேன். ம். இல்ல கான்ஃபிகரேஷன் அப்படின்னு வச்சுக்கிறேன். இத வச்சுக்கிட்டு, இதுக்கு மேல வந்து நீங்க அன்னோடேஷன் வந்து @configuration போட்டுக்கணும். ம். ஆ. இத போட்டீங்கன்னா தான் ஜாவாக்கு வந்து இந்த ஸ்ப்ரிங் பூட்டுக்கு வந்து இந்த கிளாஸ் இருக்கிறதே தெரியும். இல்லாட்டி தெரியவே தெரியாது விட்டுரும். ஓகே. ம். ம். ஆட்டோமேட்டிக்கா இந்த கிளாஸ் அது பார்க்கும். பார்த்துட்டு, இப்ப வந்து அந்த ரெஸ்ட் டெம்ப்ளேட் வேணும்னு சொன்னேன் இல்லைங்களா? ம். ம். அத வந்து பண்ணலாம். அத வந்து எப்படி பண்ணணும்னா, பப்ளிக் ஆ ரிட்டர்ன் டைப் வந்து ரெஸ்ட் டெம்ப்ளேட். இது ஒரு ஃபங்ஷனா எழுதிக்கணும். ம். ஓகே. கெட் ரெஸ்ட் டெம்ப்ளேட் அவ்வளவுதான். இப்படி எழுதிக்கணும்.
இப்படி எழுதிட்டா மட்டும் அது கண்டுபிடிச்சிருமான்னு கேட்டா கண்டுபிடிக்காது. ம். ஆட்டோ ஒயர் ஆகாது. அது ம். ஆட்டோ ஒயர் ஆகணும் அப்படின்னா பீன்னு இங்க ஒரு அனோட்டேஷன் போடும். அவ்வளவுதான். பீன். ஓகே. ஆமா. இதுதான் பீன். பீன்னா என்ன பண்ணும் அப்படிங்கறத நான் இப்ப சொல்றேன். இதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா ஸ்ப்ரிங் பூட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பீன்ஸ் தான். இந்த பீன்ஸ் என்ன பண்ணும்னா எந்தெந்த கிளாஸ் எல்லாம் அட் த ரேட் ஆஃப் கான்ஃபிகரேஷன் இருக்கோ இல்ல எதெல்லாம் அட் த ரேட் ஆஃப் காம்பனன்ட் இருக்கோ, நான் சொல்றதை இப்ப நல்லா அதை புரிஞ்சுங்க, ஞாபகம் வச்சுக்கங்க. இது ரொம்ப முக்கியம். எங்கப்பா அது காம்பனன்ட் வரவே முடியுது. காம்பனன்ட் இருக்கோ இல்ல எந்தெந்த கிளாஸ்லாம் சர்வீஸ்னு இருக்கோ இல்ல எந்தெந்த கிளாஸ்லாம் வந்து கண்ட்ரோலர் அப்படின்னு இருக்கோ, இது இந்த அனோட்டேஷன்ல ஏதாவது ஒரு அனோட்டேஷன் இருந்ததுன்னா இந்த கிளாஸை வந்து ஸ்ப்ரிங் பூட் வந்து தானாவே ஸ்கேன் பண்ணும் இனிஷியலாவே. ஓகேவா? ஸ்கேன் பண்ணுனா என்னன்னா இந்த ப்ராஜெக்ட்டை ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த கிளாஸ் ஆட்டோமேட்டிக்கா அது பார்த்துட்டு இது உள்ளார என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னு பார்க்கும். இது உள்ளார இப்ப இந்த ஃபங்க்ஷன் இருக்கா, ம். அது வந்து பீன்ற அனோட்டேஷனோட இருக்கா, அப்ப என்ன பண்ணிடும்னா இந்த இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணி ஒரு இடத்துல வச்சுக்கும். ம். இனிமேட்டு யாரெல்லாம் இந்த இன்ஸ்டன்ஸை கேட்கறாங்களோ அவங்க எல்லாருக்கும் அது ஒரே இன்ஸ்டன்ஸை தான் திருப்பி கொடுக்கும். புதுசு புதுசா ஒவ்வொரு தரையும் கிரியேட் பண்ணாதுன்னு சொல்ல வரேன். ம். இப்ப 10 பேர் கேக்குறாங்கன்னா கூட ஒவ்வொருத்தர் இப்ப நீங்க இங்க கிரியேட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், நீங்க ஒரு தடவை மட்டும் கிரியேட் பண்ணி இந்த ஒரு இடத்துல யூஸ் பண்ணிப்பீங்க இந்த சர்வீஸ் கிளாஸ்ல. அதாவது இந்த ரெஸ்ட் டெம்ப்ளேட்டை இங்க கிரியேட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்ன்றேன். அதாவது இது இப்படி கிரியேட் பண்ணீங்கன்னா ஒர்க் ஆகும். ஆனா இது வந்து இந்த ஒரு இடத்துல இருக்கும். இது இன்னொரு தடவை நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா இன்னொரு ஆப்ஜெக்ட் இதே மாதிரி கிரியேட் ஆகும். கரெக்ட்டா? ஆனா அந்த மாதிரி என்ன பிரச்சனைனா ஒவ்வொரு தடவையும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு டைம் எடுக்கும், ரிசோர்ஸ் எடுக்கும், நிறைய டைம் வேஸ்ட், நிறைய எனர்ஜி வேஸ்ட் இல்ல. அதனால இந்த மாதிரி பண்ணக்கூடாது ஸ்ப்ரிங் பூட்டை பொறுத்த வரைக்கும். இதை வந்து நீங்க பீன் ஆப்ஜெக்டா கொடுத்துட்டீங்கன்னா ஸ்ப்ரிங் வந்து பார்த்த உடனே இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணதுல இந்த ரன் ஆகும்ல ஆக்சுவலா இனிஷியலா இங்க அதை நம்ம ரன் பண்ணியே காட்டுறேன். இங்க ரன் ஆகுதுல, இப்போ எடுத்தது இங்க வந்து ரன் ஆகுதுங்களா, இந்த இது என்ன ரன் ஆகும், இது வந்து இதான மெயின்ல பார்த்த உடனே இங்க காம்பனன்ட் ஸ்கேன்னு ஒன்று இருக்குல்ல அனோட்டேஷன். இந்த அனோட்டேஷனை பார்த்ததும் என்னன்னும் எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி இந்த அனோட்டேஷன் என்ன பண்ணும்னா ஏதாவது கான்ஃபிகரேஷன் இல்ல அந்த மாதிரி இந்த மாதிரி ஏதாவது அனோட்டேஷன்லாம் எவனாவது போட்டு வச்சிருக்கானான்னு பார்க்கும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த கான்ஃபிகரேஷன் அனோட்டேஷன் தான் போட்டு வச்சிருக்கேன் இல்லையா, அப்போ இந்த கிளாஸை வந்து இது வந்து பார்த்துட்டு இது உள்ளார என்னென்ன பீனுன்னு சொல்லிருக்காங்களோ அது எல்லாத்தையும் எடுத்து இன்ஸ்டான்ஷியேட் பண்ணியே வச்சுக்கும். முதல்லயே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கும். இதுக்கப்புறம் யாரு ரெஸ்ட் டெம்ப்ளேட்டை கேட்டாலும் இதை கொடுத்துரும். திருப்பி ஒவ்வொரு தடவையும் இன்ஸ்டான்ஷியேட் பண்ணாது. அந்த கான்ஃபிக் வந்து அப்ப நம்ம முதவே போட்டு வச்சிரணுமா? ஆமா, இங்க இப்படி எழுதி வச்சிடணும். ஓகே. நான் சொன்ன பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். கான்ஃபிகரேஷன், காம்பனன்ட், சர்வீஸ் அப்படின்னு எதை போட்டாலுமே ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். அதனால தான் இதெல்லாம் அது எடுத்துக்குது. இங்க ஸ்டூடெண்ட் சர்வீஸ், எம்ப்ளாயி சர்வீஸ்லாம் பாருங்க, மேல அனோட்டேஷன் என்ன போட்டிருக்கும், சர்வீஸ்னு போட்டிருக்கும். அதனால தான் இது என்ன பண்ணுதுன்னா இந்த கிளாஸை பார்த்த உடனே எடுத்து இன்ஸ்டான்ஷியேட் பண்ணி வச்சுக்குது. ஓகே. அதனால தான் ஸ்டூடெண்ட் கண்ட்ரோலர்ல நீங்க எதுவும் பண்ணல, அது ஆட்டோமேட்டிக்கா இன்ஜெக்ட் ஆகுது. சர்வீஸ் அட் கண்ட்ரோலர் அட் இது போட்டு. ஓகே. ஓகே, இப்போ என்ன ஆச்சு, ரன் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். இப்போ ரெஸ்ட் டெம்ப்ளேட்ல போயிட்டு என்ரோல் பாடியில அதே வச்சுக்கலாம். 81ல தான் நான் இங்கே வந்து இது ரன் ஆகிட்டே தான் இருக்கு. ஓகேவா, இது இன்னும் ஸ்டாப் ஆகுது. இப்போ நான் சென்ட் கொடுக்குறேன், அவ்வளோதான், வந்துருச்சு, ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு, சக்ஸஸ், அவ்வளோதான். இப்போ வந்து இன்னும் 2வது வேலைக்காரனை யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? 3வதா அடுத்த ஒரு வேலைக்காரன் இருக்கான், அவன்கிட்ட போ. அவன் கொஞ்சம் கஷ்டமானவன் தான், பட் அதுவும் ஈஸி தான் பார்த்து. இப்போ இது வந்து பை டிஃபால்ட் ஸ்ப்ரிங்கோடைய இதுலயே வந்துடும். நீங்க ஒரு ஸ்ப்ரிங்கோட டிபெண்டன்சி வச்சிருக்கீங்களா, ஸ்ப்ரிங்கோட ஸ்டார்டர் டிபெண்டன்சி பில்ட் அண்ட் பிளட் இல்ல, ஸ்ப்ரிங்கோடைய ஸ்டார்டர் வெப் இருக்குல்ல, இது உள்ளார தானாவே வந்துடும். ஓகே. நீங்க ஓபன் ஃபெயின்னு போட்டீங்க, ஓபன் ஃபெயின் யூஸ் பண்ணனும்னா நீங்க தனியா தான் போட்டாகணும். ஏன்னா இது வந்து தானா வராது. அதான் நான் சொன்னேன், சிம்பிளான வேலைக்காரனா அது உள்ள ஏற்கனவே ஸ்ப்ரிங் வச்சிருக்கு. கொஞ்சம் எஃபிஷியன்டான வேலைக்காரன் வேணா நீங்க இந்த மாதிரி வச்சுக்கணும்.
இப்ப அடுத்ததுக்கும் அப்ப நம்மளே வச்சுக்கணும். ஆமா. அடுத்ததுக்கும் நம்ம வச்சுக்கணும். அதான் சொல்ல வந்தேன். அது எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா, ஆ அதோடைய இப்ப அது எனக்கு தெரியுங்கிறதுனால நான் அத ட்ரை பண்றேன். இல்லன்னா நீங்க ம். நெட்ல பார்த்து வச்சுக்கலாம். அது ஒண்ணும் பெரிய மேட்டர் இல்ல. ஓகேவா? ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்ட்டர், ஆ வெப் ஃப்ளெக்ஸ் அவ்வளோதான். வெப் ஃப்ளெக்ஸா? ஃப்ளக்ஸ். இது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க். இப்ப வெப்ங்கிறது எப்படி வந்து ஒரு 100 லைப்ரரிய உள்ள தானாவே வச்சுக்கும்ல. அதுல ம். ம். அதே மாரி ம். இதுலயும் இது வந்து ரியாக்டிவ்க்காக இருக்கிறது. ஆ ஃபர்ஸ்ட் இது கரெக்ட்டான்னு பார்க்குறேன். ஒரு வேள கரெக்ட்டா இல்லன்னா நானு நெட்ல இருந்தான்னு பார்த்து எழுதுறேன். இப்போ வெப் ஃப்ளெக்ஸ கிரியேட் பண்றோம்னா, அடுத்த அனோடேஷன் வந்து வெப் கிளையண்ட்ன்னு டைப் பண்ணா வரணும். ஆக்சுவலா வரல. இப்போ இன்னும் லோட் ஆகலையா? சிஸ்டம் ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு. இப்ப இந்த மாரி ஒரு இது போட்டிருக்கேன். இது வந்திருக்கா வரலையான்னு நான் இத வச்சு பார்த்துருவேன். இப்ப இங்க கொஞ்ச நேரம் நடக்குதுன்னா, ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னா, அது வந்திருக்குன்னு தான் அர்த்தம். ஓகே. வந்திருக்கா இல்லையா? இது டவுன்லோட் ஆயிடுச்சா இல்லையா? லோக்கல்ல இருக்கா இல்லையா? அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, இங்க பார்க்கலாம். இன்னொரு இடம் இந்த எக்ஸ்டர்னல் லைப்ரரிஸ் உள்ளார பார்த்தீங்கன்னா, எல்லாமே டவுன்லோட் ஆகறதெல்லாம் இங்க தானே இருக்கும். ம். இங்க போய் நீங்க டைப் பண்ணி பார்க்கலாம். இப்ப வெப் கிளையன்ட்ன்னு தானே எனக்கு வேணும்னு பார்க்குறேன். அப்போ வெப் கிளையன்ட்ன்னு ஏதாவது ஒண்ணு இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். வெப் சாக்கெட்ன்னு ஏதோ ஒண்ணு இருக்கு. ஆனா வெப் கிளையன்ட்ன்னு ஒண்ணு இல்ல. அப்போ ரியாக்ட்ன்னு ஏதாவது ஒண்ணு இருக்கா? ரியாக்டிவ் ஸ்ட்ரீம்ஸ் வெப் ஃப்ளக்ஸ்ன்னு ஏதாவது இருக்கா? வெப் ஃப்ளக்ஸ் டவுன்லோட் ஆயிடுச்சு. ம். ஸோ வந்து ஆல் செட். இப்போ நம்மளோட சர்வீஸ் கிளாஸ்க்கு போலாம். அம்மா சும்மா டயர்டா இருக்கு. சரி. சர்வீஸ் ஐயோ! சர்வீஸ் கிளாஸ்க்கு போயிட்டு இப்போ வெப் கிளையண்ட் வந்துருச்சு. வெப் கிளையண்ட் பில்டர் அப்படின்னு ஒண்ணு இது இருக்கு. அத தான் எடுத்துக்கணும். என்ன சொல்லுது? ஓ மை காட்! எப்படி பண்ணணும்னு நான் ஐயோ! அது எப்படி இன்ஸ்டான்ஷியேட் பண்றது மறந்துட்டேன். நெட்ல பார்த்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஆ வெப் கிளையண்ட் எப்படி பண்றதுன்னு கொஞ்சம் யாராவது பாருங்க டப்புன்னு இன்டர்நெட்ல. லைட். டிப்ளாய் சிஸ்டம் பண்றது. ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு. பாக்குறீங்களா? எனக்கு நான் நிறைய ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். வெப் கிளைண்ட் டாட் போஸ்ட் ஃபங்க்ஷனு டாட் பாடி வேல்யூ அதுக்குள்ள இது அத பார்க்க சொல்லு. இதானே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதைத்தான் நானும் இங்க பண்ணியிருக்கேன். அப்படியே வரல. பில்டர் கேபிட்டல் லெட்டர்ல இருக்கு. ஸ்மால் லெட்டர்ல போடணும் போல பி. ம். ஆமா. அவ்வளவுதான். ம். ஸோ அத போட்டதுக்கு அப்புறம்
மத்ததெல்லாம் நம்மளுக்கே தெரியும். இதெல்லாம் எனக்குமே எதுவுமே தெரியாது. எல்லாமே ரொம்ப நாள் முன்னாடி பண்ணது. ஞாபகம் இருக்காது. பட் தேவை வந்துச்சுன்னா, இப்ப இது ஒரு தடவ இது மாரி பண்ணி வச்சுட்டோம்னா, இப்ப எப்படி நான் ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு தடவ இம்ப்ளிமெண்ட் பண்றேன்னு வச்சுக்கங்களேன். இதே தான் வந்து அடுத்த 10 வருஷத்துக்கு இப்படியே தான் இருக்க போகுது இந்த ப்ராஜெக்ட். அப்போ ம். அதே தான் திருப்பி திருப்பி யூஸ் பண்ணிட்டு இருக்கறதுனால திருப்பி திருப்பிலாம் போய் தேடலாம் தேவையில்ல. ஏற்கனவே ஒருத்தவங்க பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா அத அப்படியே எடுத்து பண்ணிக்க போறோம் அவ்வளவுதான். ஆபீஸ்ல அது மாதிரி பார்க்கலாமா? கண்டிப்பாங்க. அது மட்டும் தானங்க வேலையே. வேற என்ன வேலை? புதுசு புதுசா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா நான் எங்க போறது? ம். முதல்ல அவ்வளவு வேலை அவங்கள்ட்ட இருக்காதுங்க. இப்ப இந்த ப்ராஜெக்ட்ட செய்யறதுக்கு 100 பேர் வேலைக்கு வச்சிருப்பாய்ங்க. ம். அவ்வளவு வேலைக்கு எங்க குடுப்பாய்ங்க? புதுசு புதுசாலாம் எதுவும் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. எல்லாம் மெயின்டனன்ஸா தான் இருக்கும். ம். ஓகே. இப்போ இத நம்ம பண்றதுக்கு வெப் கிளையன்ட்ட வச்சு பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணுங்க. வெப் கிளையன்ட்ட வச்சு பண்றதுக்கு முதல் விஷயம் இந்த பில்டர்ல இருந்து வெப் கிளையன்ட்ட ரெடி பண்ணணும். அத பண்றதுக்கு வெப் கிளையன்ட் பில்டர் டாட் யூஆர்எல் பேஸ் யூஆர்எல். பேஸ் யூஆர்எல்னா இதான். பேஸ் யூஆர்எல் குடுத்தாச்சு. அடுத்து என்ன? வேற என்ன குடுக்கணும்? ம். வேற எதுவும் குடுக்க தேவையில்லன்னு நெனைக்கிறேன். அது மட்டும் யூஆர்எல் குடுத்தாச்சு. அப்படியே பில்ட் பண்ணிட்டா போதும். ம். இத பில்ட் பண்ணிட்டு இது ரொம்பலாம் கன்ஃப்யூஸ் ஆக வேணாம். இது தெரியுமான்னு கேட்டா தெரியும்னு சொல்லலாம். அவ்வளவுதான். அதுக்காக தான் இது. ம். அப்பாடி! அப்பா! ஆமா. ரிப்ளைன்ட் சி ஸ்மால் தான். ஸ்மாலா கேப்பிட்டலா? கேப்பிட்டலா? ஓகே. இது ஏன் இங்க தப்புன்னு காட்டுது? இன்ட்ரோடக்ட். அது வேற டைப் கேக்குது. அதாவது பாடிங்கிறதுல வந்து பாடி இன்சர்ட்டர்ங்கிற டைப்ப குடுக்கணும். ஆனா அதுக்கு அந்த பாடி இன்சர்ட்டர்ல எப்படி குடுக்குறதுன்னு எனக்கு தெரியல. ஞாபகம் இல்ல. ம். இந்த பைஸ் குடுத்துருக்கானா? எதுவும் குடுத்துருக்கலையா? பாடி வேல்யூ. பாடி வேல்யூ அப்படி ஒண்ணு இருக்கா? பாடி வேல்யூ. ஓகே. அவ்வளவுதான்.
இப்போ இதுலயும் அதே தான் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட. ஆனா அதோட இது விஷயம் மட்டும் வேற மாரி பண்ணியிருக்கோம். அதாவது அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி குடுக்குறோம் அப்படிங்கிறது மட்டும் வேற. ஓகேங்களா? இதுலயும் அதே போஸ்ட் அப்படிங்கிற விஷயத்த சொல்றோம். ம். இங்க பாருங்க, இங்கேயும் போஸ்ட்ன்னு சொல்றோமா? ம். அதே போஸ்ட்ங்கிறத சொல்றோம். யார்கிட்ட போய் குடுக்கணும் அப்படிங்கிறத சொல்றோம். ம். என்ன எடுத்துன்னு போய் குடுக்கணுங்கிறத சொல்றோம். ம். அடிஷனலா இவன்ட்ட என்ன சொல்றோம்னா, ரிட்ரீவ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்றோம். போய் எடுத்துட்டு வா அப்படிங்கிறது தமிழ்ல சொல்ற மாரி அடிஷனலா சொல்றோம். இவன்ட்ட இத குடுத்தாலே அவன் போய் எடுத்துட்டு வரணும்னு அவனுக்கு தெரிய போகுது. அதெல்லாம் போய் எடுத்துட்டு வான்னு வேற சொல்றது அப்படிங்கிற மாரி இருக்கு. பட் ஸ்டில் அது சொல்லணும். ஓகே, ஓகே. அதுக்கப்புறம் இவன்ட்டயும் அதே சொல்லணும். திருப்பி அவன் குடுக்கும்போது என்னவா குடுப்பான் அப்படிங்கிறத சொல்லணும். அ. இது அவன் ரொம்ப பெரிய குடுக்குறது ப்ராசஸா இருக்கு எலும்புல. ரெஸ்ட் டெம்ப்ளேட் தான் ஈஸியா இருக்கு. ஆமா. பட் இல்லங்க. எல்லாமே ஒரே விஷயம் தான் பண்றீங்க. புரியுதா? ஓகே. வேற வேற மாரி சொல்றீங்க. அவ்வளவுதான். அதே 3 இன்ஃபர்மேஷன் தான். இப்ப ரெஸ்ட் டெம்ப்ளேட்ல ம். நீங்க அதானே சொல்றீங்க. எங்க போய் குடுக்கணும்? ம். ம். என்ன குடுக்கணும்? என்ன திருப்பி ரிட்டர்ன் தருவாங்க. இதுல அந்த ரிட்ரீவ்ங்கிறத வந்து நீங்க கெட் பாடின்னு போடுறீங்கல்ல, ம். அதுதான் இது. இந்த கெட் பாடின்னு போட்டு இங்க பிளாக்ன்னு போட்டுறீங்க. இத ஒரே லைன்ல எழுதிருக்கேன். இத ஒரு பிரிச்சு பிரிச்சு ம். எழுதிருக்கேன். அவ்வளவுதான் வித்தியாசம். ம். ம். இது வந்து ரியாக்டிவ். ஆனா இதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் அப்டின்னா, சொல்றேன். இப்ப இந்த வேலைக்காரன் தான் பெஸ்ட் வேலைக்காரன் ஆனா. ம். ஏன்னா, இப்ப இந்த வேலைக்காரன்ட்ட நீங்க ஒரு வேலைய குடுத்துட்டீங்கன்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, அவன் வந்து திருப்பி தர்ற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கணும். அடுத்த வேற எந்த வேலையுமே பார்க்க முடியாது. ம். ம். ரிட்டர்ன் வேல்யூ தர்ற வரைக்கும். ஆமா. அதாவது இவன்ட்ட சொல்லி கடைக்கு போய் இந்த பொருள வாங்கிட்டு வர சொல்றீங்கல்ல, ம். ம். அவன் கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வர வரைக்கும் நீங்க அடுப்ப நிறுத்திட்டு உட்கார்ந்திருக்கணும். ஓகே. ம். ஆனா இவன்ட்ட குடுத்து அனுப்பிச்சீங்கன்னா, அடுப்ப ம். நிறுத்திட்டுலாம் உட்கார்ந்திருக்க தேவையில்ல. அவன்ட்ட ம். குடுத்து அனுப்பிச்சுட்டு நீங்க அடுத்த வேலைய பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபெயினு? செயின்லயும் உட்கார்ந்து தான் இருக்கணும். ஓகே. ம். இத மட்டும் நீங்க வந்து அடுத்த வேலைய பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதனால தான் இது பேரு ரியாக்டிவ் கிளையன்ட். ஓ! என்ட். ஓகே. ரியாக்டிவ் அப்டின்னா, இது 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 வந்து நீங்க எதுவும் பண்ண தேவையில்ல. பிளாக் பண்ணாது. ஓ! ஆனா இங்க ஓகே. நீங்க பிளாக்ங்கிற இத போட்டீங்கன்னா, பிளாக் பண்ணும். ம்ஹ்ம். இது எதுக்கு எப்ப போடணும் அப்டின்னா, எனக்கு இது வந்தா தான்ப்பா நான் அடுத்த வேலையே பண்ண முடியும். ம். அதுவரைக்கும் எனக்கு பண்றதுக்கு வேற வேலையே இல்லப்பா. சேமியாவே இல்லாம நான் எப்படிப்பா உப்புமா கிண்டுறது அப்படிங்கிற மாரி இருந்ததுன்னா, ம். ம். அப்ப நீங்க இத பிளாக் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த வேலைய பார்க்கலாம். ஓகே. அப்ப என்ன ஆயிடும்னா, பிளாக் பண்றதுனால இது வந்ததுக்கு அப்புறம் அடுத்த வேலைய பார்ப்பீங்க. இல்ல பிளாக் பண்ண வேண்டாம். அது எப்ப வந்தாலும் வந்துட்டு போகுது. அது வரும்போது நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு எனக்கு வந்து வேற எதுவும் பிரச்சனை இல்ல. அப்படின்னா, அது வந்து அந்த வரும்போது எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்றீங்க இல்லையா? அப்ப அது கண்டிப்பா ம். வரும் ஃபியூச்சர்ல. இப்போ நம்ம ஒரு பொருள ஒருத்தவன்ட்ட வாங்குறதுக்கு குடுத்து அனுப்பிச்சுட்டோம். அவன் அந்த பொருள கண்டிப்பா வாங்கின்னு வர தான் போறான். ம். ம். அப்ப உடனே வாங்கிட்டு வர மாட்டான். அவன் கடைக்கு போய் வாங்கிட்டு வரதுக்கு லேட் ஆகும்ல. ம். ம். கடைக்கு போய் வாங்கிட்டு வரதுக்கு லேட் ஆகும்ல. அதனால அது வந்து மோனோங்கிற டைப்ல குடுத்துருவாங்க. அதாவது ப்ராமிஸ் பண்ணிட்டு இவன்ட்ட குடுத்தா ப்ராமிஸா கண்டிப்பா அந்த பொருள் வந்துரும்னு நமக்கு தெரியும். ஆனா அந்த பொருள் எப்ப வரும்னு நமக்கு தெரியாது. ஓகே. அதனால அத ராப் பண்றது வந்து மோனோ அப்படிங்கிற டைப்ல ராப் பண்ணியிருப்பாங்க. ம். இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ இது எப்ப வந்தாலும் அத எடுத்து நான் யூஸ் இப்ப நடுவுல நீங்க அடுத்து வேற ஏதோ ஒரு வேலை செய்யணும்னு வச்சுக்கங்களேன். ம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் இங்க ஒரு println போடுறேன். ஐயோ! இது என்னது? ஜாவா. எஸ் அவுட் போட்டு ம். டூ சம் அதர் வொர்க். அதுக்கப்புறம் என்ரோல்மென்ட் மோனோ டாட் ஆ இதில வந்து எக்ஸ்ட்ராலாம் நெறைய பண்ணலாம். இங்க பாருங்க ரீட்ரைலாம் இருக்குல்ல. வாங்கின்னு ம். வந்த பொருள அவன் தப்பா குடுத்துட்டான்னா, அவன்ட்ட குடுத்து மறுபடியும் மரியாதையா போய் மாத்தினோம்லாம் சொல்லலாம். அது ரிப்பீட் கூட பண்ணல அடுத்து. ஆமா. அதே மாரி பண்ணதே திருப்பி திருப்பி பண்ண சொல்லலாம். அது மாரி கொஞ்சம் அடிஷனலா நெறைய வேலைகள் பண்ணலாம். இத யூஸ் பண்ணி வெப் கிளையன்ட் யூஸ் பண்ணி. ம். அதனால தான் இது லேட்டஸ்ட் புதுசா குடுத்துருக்காங்க. இதுல வந்து அந்த அளவுக்குலாம் பண்ண முடியாது அத. அத கான்ஃபிகர் பண்ணா நெறைய வேலைகள் பண்ணணும். இதுலயும் பண்ண முடியும். பட் நெறைய வேலைகள் பண்ணணும். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது, இது வந்ததுக்கு அப்புறம் எனக்கு சொல்லுன்னு சொல்றதுக்கு இதுதான் நெனைக்கிறேன். யாஹ்! சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப்னா, இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா? அ சப்ஸ்கிரைப் பண்றதுன்னா, ஆ இந்த இது வந்து எனக்கு வந்துச்சுன்னா சொல்லு அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுவோம்ல. ம். ஆமா. எப்படி சொல்றது? YouTube இப்ப நீங்க YouTubeல சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன். ஆமா. வீடியோ வந்துச்சுன்னா டப்பு புதுசா நம்ம வீடியோ வந்தா சொல்லும். ம். புரியுதுங்களா? அதுக்கான அர்த்தம் என்னன்னு. சோ அப்ப அதே மாரி, இத நீங்க அனுப்பிச்சுட்டீங்க. வந்தா சொல்லுப்பா அப்படின்னு சொல்றீங்க. ம். ம். அது மாரி நீங்க வந்தா சொன்னீங்கன்னா, அது என்ன வந்ததோ அத எடுத்து சொல்லிடும் இது அவ்வளவுதான்.
ஆனா ஓகே. நடுவுல இந்த வேலை நடக்கும். ஆனா, ம். இப்ப இதே விஷயத்த வந்து நீங்க மத்த இத வச்சு பண்ணீங்கன்னா, அந்த மாரி நடக்காது. அது என்ன சொல்ல வரேன்னா, இப்ப ரெஸ்ட் டெம்ப்ளேட் இருக்கா? ம். ம். அதுக்கு கீழயே நான் இந்த மாரி ஒரு இத போட்டுக்கிறேன். இத போட்டுட்டு நான் பண்றேன் அப்டின்னா, என்ன சரி ஃபர்ஸ்ட் நம்ம இத பாத்துரலாம். அதுக்கப்புறம் அத பாக்கலாம். ஓகேவா? ஆம். இத நான் ரன் அதாவது இது கால் ஆயிடும். அதுக்கப்புறம் இது பிரிண்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் தான் ரிசல்ட்டே வரும். புரியுதா? ம். ஏன்னா, போன உடனே ரிசல்ட் எடுத்துட்டு வரமாட்டான். ம். மத்தவங்கலாம் இவன் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த வேலைய செய்யவே ம். மாட்டாங்க. ஆனா, இத பொறுத்தவரைக்கும் இந்த வேலைய இவன அனுப்பிச்சு விட்டுட்டு, இந்த வேலைய அது செஞ்சுரும். அதுக்கப்புறம் அவன் எப்ப வரானோ, இதுக்கு நடுவுல அது ஒரு வேலைய தான் செய்யணும் இல்ல. எத்தன வேலை இருந்தாலும் அது செய்யும். ம். நம்ம தேவைய பொறுத்து இங்க ஒரு 10 வேலை இருக்குன்னா, 10 வேலையும் செய்யும். அது எப்ப வேணா வரும் இல்லையா? அவன் ம். எப்ப வந்தாலும் அவன் வாங்கின்னு வந்து தர்றத தூக்கி அடுப்புல போட்டுக்கிற கத தான். ம். ம். இப்போ வந்து ஆம் என்ரோல் பண்ணிடுவோம். பாடியில ஸ்டூடண்ட் ஐடி 2 குடுத்து அனுப்புறேன். கோர்ஸ் ஐடிய குடுத்துட்டு, இத நம்ம லாக் மூலியமா இங்க பார்க்கலாம். பார்க்கலாம். பாத்தீங்களா? டூ சம் அதர் வொர்க் பிரிண்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அவன் வாங்கின்னு வந்தது பிரிண்ட் ஆயிருக்கா? அதான். ம். ஓகே. இப்போ எடிட் இதே விஷயத்த நம்ம ரெஸ்ட் டெம்ப்ளேட்ட வச்சு பண்ணி பார்த்துரலாமா? ஐயோ! இப்ப நான் வெப் கிளையன்ட் யூஸ் பண்ணல. ரெஸ்ட் டெம்ப்ளேட் யூஸ் பண்றேன். ம். ரைட். இப்போ இது வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஐயோ! நான் அதையும் எனக்கு பிரிண்ட் பண்ணி குடுக்கணும்ல. இத போட்டுட்டு ஆனா அத நான் எப்படி உங்களுக்கு ப்ரூவ் பண்றது? இது வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. ஆக்சுவலா நான் தப்பான முறையில ரன் பண்ணிட்டேன். இத வந்து உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, ஆம் இந்த என்ரோல்மென்ட்டோட பாக்கெட்ல வந்தத நான் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணணும் இல்லையா? என்ரோல்மென்ட் பாக்கெட் ரிசீவ் இதான் பாடின்னு இந்த மெசேஜ் எப்ப பிரிண்ட் ஆகுது, இந்த மெசேஜ் எப்ப பிரிண்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். இப்ப இந்த கேஸ பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு இத நான் இங்க போட்டிருந்தாலும் ஆக்சுவலா இதே தான் நடந்திருக்கும். புரியுதுங்களா? ம். இத சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணியிருக்கேன். என்ன வருதோ அத அப்படியே பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்து ஒரு மெசேஜ் போட்டிருக்கேன். இப்போ இது சீக்வென்ஷியலா நடக்கிறதா இருந்தா, இது வந்ததுக்கு அப்புறம், இது நடந்ததுக்கு அப்புறம் தானே இது நடக்கணும். ம். ஆமா. ஆனா நமக்கு என்ன நடந்ததுன்னா, இது போயிட்டதுக்கு அப்புறம் உடனே இது நடந்துரும். ஆமா. ஓகேவா? ம். ஒரு 1 மினிட் மேல நான் அப்படியே மியூட் போட்டுறேன். என்ன சொல்றீங்க? வெளிய போறீங்களா? போயிட்டு வாங்க. ஓகே. நான் இத முடிக்க தான் போறேன். இது முடிஞ்சுச்சுன்னா முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான். இத காமிச்சிட்டுனா முடிஞ்சிருச்சு. இப்ப இத பொறுத்தவரைக்கும் இந்த என்ரோல்மென்ட் பாக்கெட்ட இந்த விஷயத்த பொறுத்தவரைக்கும் பாக்கெட் ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னு ஒண்ணு போட்டுருக்கும். இத போட்டுருக்குமா? ம். ஃபர்ஸ்ட் இது நடக்கும். அதுக்கப்புறம் தான் இது நடக்கும். இது நடக்கிற அதான். வரைக்கும் இது நடக்கவே நடக்காது. ம். புரியுது. இதுக்கு பேரு ரியாக்டிவ் புரோகிராமிங். இந்த வெப்ஃப்ளெக்ஸ் மோனோ வச்சு பண்றது பேரு ரியாக்டிவ் புரோகிராமிங். இது வந்து நார்மல் புரோகிராமிங் அவ்வளவுதான். ம். நீங்க வந்து இது 3த்தையும் இப்ப ரெஸ்யூம்ல ஆட் பண்ணிக்கலாம். ரெஸ்ட் கிளையன்ட், ஓப்பன் ஃபைன் கிளையன்ட், வெப் கிளையன்ட். மைக்ரோ சர்வீஸ் அப்ளிகேஷன் சொல்லிட்டு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆமா. நெறைய போடலாம். நீங்க போடுறதுக்கு இப்ப ரெஸ்யூம் ஃபுல்லாவே உங்களுக்கு இப்ப டாபிக் தான் இருக்கும். என் ரெஸ்யூம்ல என்னலாம் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு இருக்கும்னு நெனைக்கிறேன் கிட்டத்தட்ட. ஆனா ரெஸ்யூம்ல போடுறது முக்கியம் இல்ல. இத எல்லாத்தையும் அவங்க கேட்பாய்ங்க. அதுதான் முக்கியம். அதாவது எப்ப வெப் கிளையன்ட் யூஸ் பண்ணணும்னு கேட்பாங்க. அவ்வளவுதான் நீங்க சொன்ன ஸ்பெக்ட்ரம் இது அப்படி நாங்க இங்கிலீஷ்ல எங்க தெரிஞ்சதை சொல்லிடுவோம். ஆமா. இப்ப இல்ல வெப் கிளையன்ட் எப்ப யூஸ் பண்ணணும்னு கேட்பாங்க. அப்ப என்ன ஆ. சொல்லுவீங்க? இப்போ வந்து ஆ. நெறைய
ரியாக்டிவா நடங்க. அடுத்து அது அது ஒரு வேர்டு தான். ம். அந்த வேலை ரியாக்டிவா நடக்கணும்னா நான் வெப்லைட் யூஸ் ரியாக்டிவ். பண்ணுவேன். ஓகே. அவ்வளவுதான் வார்த்தை. வேற டேர்மே தேவையில்ல. ம். இப்போ ஸ்டூடண்ட் ஐடி இது வந்து ரெஸ்ட்லைன்ட் யூஸ் பண்ணி நம்ம இப்போ ஹிட் பண்றோம். என்ன நடந்திருக்கு? இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ரோல்மென்ட் பேக்கெட் தான் வந்திருக்கு. பேக்கெட் ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் தான் டூ சம் ஒர்க் நடக்குது. ஆனா வெப்லைன்ட் யூஸ் பண்ணும்போது அப்படி நடக்கல. பேக்கெட்ட அனுப்பிச்சிருச்சு. எனக்கு போய் வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அதோட வேலையை அது செஞ்சிருச்சு. வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் திருப்பி இது கால் ஆயிடும். ஏன்னா இது சப்ஸ்கிரைப் எப்போ வேணா நடக்கும். அவ்வளவுதாங்க விஷயம். இதான் இந்த 3 கிளையண்ட்ட பத்தி இன்னைக்கு கிளாஸ். நாளைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டீடைலா இது 3 கிளையண்ட் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இருக்கிறது பேட்டர்ன்ஸ். இப்போ பேட்டர்ன்ஸ்னா என்னன்னா, இப்போ வந்து நெறைய பேர் இந்த மாரி இப்ப இந்த மைக்ரோ சர்வீஸ்ல இருந்து அந்த மைக்ரோ சர்வீஸ் கம்யூனிகேட் பண்றாங்க. நெறைய கம்யூனிகேஷன் வந்து போற மாரி இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அப்ப இந்த மைக்ரோ சர்வீஸ் வந்து நெறைய இன்ஸ்டன்ஸ் இருக்கணும். நான் அன்னைக்கு காமிச்சேன் இல்லைங்களா? லோ 10 இந்த வேலைய பண்றது 10 பேர் பண்றதுக்கான ஆள்கள் ரெடியா இருக்காங்க. கவுண்டர் 10 கவுண்டர் ஓப்பன்ல இருக்கு. முதல் தடவ போற வேலைக்காரன் இந்த ஆள்ட்ட குடுத்து பண்ண சொல்லுவான். 2வது தடவ போற வேலைக்காரன் இன்னொரு ஆள்ட்ட குடுக்கணும். 3வது போற வேலைக்காரன் இன்னொரு ஆள்ட்ட குடுக்கணும். ஆனா எல்லாரும் இதே வேலைய தான் பண்ண போறாங்க. அது எப்ப அந்த தேவை வரும்? எப்ப தேவை வரும்னா, இப்ப நெறைய கொரீஸ் வந்து குடுத்து அனுப்புறது கோர்ஸ்ல என்ரோல் பண்ண சொல்றாங்கன்னு வச்சுக்கங்களேன். அப்போ ஒரே வேலைக்காரனால எவ்வளவு பண்ண முடியும்? அப்போ வந்து கஸ்டமர கரெக்ட்டா சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாதுல்ல. மத்த கஸ்டமர் பண்ற மாரி இருக்கும்ல. இவங்க ஒண்ணு ஒண்ணா பண்ணி குடுத்து எந்த காலத்துல பண்ணி முடிக்கிறது? இதெல்லாம் தான் நம்ம நாளைக்கு பார்க்க போறோம். அவ்வளவுதான். ஓகே. பாய். அதுதான் இது சொன்னீங்களா? என்னங்க? லோட் பேலன்ஸ். ஆமா. லோட் பேலன்ஸ்னா ஒரே ஆளுக்கு போயிட்டு நெறைய வேலைய குடுத்து அவன சாவடிக்கிறது கிடையாது. அந்த லோட வந்து ஒரே ஆள்ட்ட குடுக்கிறது கிடையாது. அத பேலன்ஸ் பண்ணி பிரிச்சு கொடுக்கிறது. மத்தவங்களுக்கும் குடுத்து வேலைய வாங்குறது. ஓகே. அது எப்படி பண்ணணும் அப்படிங்கறது தான் அடுத்தது. ஓகே. பை. 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 பாய்.